அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்பவுமே சொல்றதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப 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 தேவையான ஒரு விஷயத்த பத்தி சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராமா தான் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே மனசுக்குள்ள சில கேள்விகள் இருக்கும். என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எல்லாம் சரியா தாங்க பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் ப்ராப்பரா தான் பண்றேன். ஆனா என் வாழ்க்கை போராட்டமாவே தான் இருக்கு. போராட்டமே வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் லைஃப் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 2வது நெறைய கோல் ஃபிக்ஸ் பண்றேன். இத அச்சீவ் பண்ணணும், அத அச்சீவ் பண்ணணும்னு மனசுக்குள்ள நெறைய தாட் ப்ராசஸ் இருக்கு. நான் அதையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண தான் செய்யறேன். ஆனால், அந்த கோல்ஸ் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியாம போறதுக்கு எந்த விஷயம் எனக்கு தடையா இருக்கு? அப்படிங்கிறது தெரியலையே! அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். 3வது பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்கும் நடக்கிற விஷயம். நான் எல்லார்கிட்டயும் அன்பா தாங்க இருக்கேன். ப்ராப்பரா பாசிட்டிவா தான் இருக்கேன். எல்லாரையும் அரவணைச்சு தான் போறேன். எல்லார்கிட்டயும் ரொம்ப இதுவா இருந்தா கூட ரிலேஷன்ஷிப் இஷ்யூ ஏன் வந்துகிட்டே இருக்கு? ஸோ இத எப்படி சரி பண்ணணும்? ஸோ வாழ்க்கை போராட்டமா இருக்கு. நான் அச்சீவ் பண்ண வேண்டிய கோல்ஸ பண்ண முடியல. உறவுகளோட நெறைய ஒரு ஆம் டிஸ்பாரிட்டி வருது. ஸோ இது எல்லாமே சரி பண்றதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஏக்கம் நம்ம அத்தன பேர் மனசுலயுமே கண்டிப்பா இருக்கு. இந்த கேள்விகளுக்கு பதில் குடுக்கக்கூடிய ஒரு அ விஷயமா தான் இன்னைக்கு ப்ரோகிராம் இருக்க போகுதுங்க. ஆமாங்க. நம்மளுடைய வாழ்க்கைய போராட்டமா இருக்கக்கூடிய வாழ்க்கைய பூந்தோட்டமா மாத்திக்கிறதுக்காகவும், நம்ம கோல்ஸ எல்லாத்தையுமே அச்சீவ் பண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு வழிய பார்க்கறதுக்காகவும், உறவுகளோட நல்ல ஒரு இணக்கமா இருக்கிறதுக்கான எல்லா சொல்யூஷனும் தரக்கூடிய ஒரு புது டெக்னாலஜி பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த டெக்னாலஜின்னு சொல்றத விட ஒரு அலாவுதீனுக்கு கிடைச்ச அற்புத விளக்கு. இது நான் எல்லா ப்ரோகிராம்லயும் சொல்றது வழக்கம். ஒரு அற்புத விளக்கு கிடைச்சா நமக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு அற்புத விளக்கா தான் இன்னைக்கு இந்த ப்ரோகிராம் இருக்க போகுது. சோ இந்த டெக்னாலஜிய பத்தி நமக்கு சொல்றதுக்காக 2 பேர் தயாரா இருக்காங்க. முதல்ல நம்மளுடைய எனர்ஜி இளங்கோவன் சார். இவர் பாத்தீங்கன்னா 10 வருடங்களுக்கும் மேலான அனுபவம் உள்ள ஹியூமன் எனர்ஜி எக்ஸ்பர்ட். இவர் இன்னைக்கு என்ன நமக்கு குடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜி என்ன? நான் சொன்னேன் இல்லையா, இந்த 3 கேள்வி போராட்டமான வாழ்க்கை, கோல் அச்சீவ் பண்ண முடியல, ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இந்த மாதிரி விஷயங்களுக்கு சொல்யூஷனா என்ன மாதிரி டெக்னாலஜி இது? அதுக்கு என்ன மாதிரி சயின்ஸ்ல அது ஒர்க் அவுட் ஆகுது? இந்த மாதிரி விஷயங்கள இளங்கோவன் சார் குடுக்க போறாங்க. அடுத்ததா நம்மளுடைய ஸ்ரீ கலைவாணி மேடம். இவங்க பாத்தீங்கன்னா, 10 வருடங்களுக்கும் மேலான அனுபவம் உள்ள ரேக்கி கிராண்ட் மாஸ்டருங்க. இவங்க இன்னைக்கு இந்த டெக்னாலஜி சொன்னேன் இல்லையா? அந்த டெக்னாலஜிய எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றது மட்டும் இல்லாம லைவா ஒரு டெமோவும் குடுக்க போறாங்க. மொத்தத்துல இந்த 1 1/2 மணி நேரம் பயிற்சி நமக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் ப்ரோகிராமா இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. முதல்ல உங்க அத்தனை பேருக்கும் வணக்கம். ஏன்னா நீங்க சண்டே அப்படின்னாலும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு புது விஷயத்த கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோட உட்கார்ந்திருக்கீங்க. கண்டிப்பா உங்க நம்பிக்கை வீண் போக போறதில்ல. ஏன்னா இன்னைக்கு ப்ரோகிராம் அவ்வளவு அழகா இருக்க போகுது. ஓவர் டு இளங்கோவன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வணக்கம். வழக்கமா சொல்றதுதான், எனர்ஜி இஸ் எவ்ரிதிங், எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. என்னுடைய பேர் எனர்ஜி கே இளங்கோ. நான் கிட்டத்தட்ட 25 இயர்ஸா ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். அது மூலமா வேரியஸ் ஸ்கில்ஸ் அந்தந்த காலகட்டத்துல மக்களுக்கு எந்த ஸ்கில் தேவைப்படுது அதை பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அந்த ஸ்கில் மூலமா அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறது எப்படி அப்படின்றது பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, வெறும் டெக்னிக்கல் ஸ்கில் மட்டும் பண்ணாம கூடவே நமக்கு முக்கியமான தேவைப்படுற ஸ்கில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதர் தேன் டெக்னிக்கல் ஸ்கில் டெக்னிக்கல் ஸ்கில்ன்றது ஒரு வேலை செய்யறதுக்கோ இல்ல ஒரு பிசினஸ் பண்றதுக்கோ தான் யூஸ் ஆகும். பட் அதை காட்டிலும் வேற என்ன ஸ்கில் தேவைப்படுது அப்படின்னா லைஃப் ஸ்கில். அதனுடைய அடிப்படையில லைஃப் ஸ்கில்ல நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா ரொம்ப கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அந்த கிளாஸும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு இது எங்களுடைய 15th ப்ரோக்ராம். கிட்டத்தட்ட இது 15வது வாரம் இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றோம். இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றோம். எதுக்கு? பயப்படாதீங்க, வாழ்க்கையில கஷ்டப்படாதீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். எப்படி? எப்பவுமே எல்லாமே ஒரு பேட்டர்ன்ல தான் இருக்கு. என்ன மாதிரி பேட்டர்ன்? நம்மளுடைய ஹெல்த்தா இருக்கட்டும், இல்ல வெல்த்தா இருக்கட்டும், இல்ல ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல நம்முடைய சுச்சுவேஷனா இருக்கட்டும், இல்ல நமக்கு எது தேவையோ அதுவா இருக்கட்டும், இல்ல ஐடியாவா இருக்கட்டும், இல்ல ஆப்ஜெக்டா இருக்கட்டும், எல்லாமே நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து எப்படி நடக்குது, எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பேட்டர்ன் தான்.
அந்த பேட்டர்னை நம்ம என்னுடைய தாட் பேட்டர்னை மாத்துறதுக்காக நம்ம பாசிட்டிவா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் நெகட்டிவ் தாட் வரக்கூடாது. அது வந்தாலும் ஓவர் கம் பண்ணி பாசிட்டிவா போகணும் அப்படின்றதுக்காக நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் எல்லாமே இருக்கு. பட் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த அளவுக்கு நமக்கு அதை உள்வாங்கி அதை நம்ம பயன்படுத்தி அதை வந்து நம்ம கன்சிஸ்டண்டா பண்றோமோ பண்ண முடியும். பட் அதே கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது மறுபடியும் அப்படியே டங்குன்னு அப்படியே ஆயிடும். அப்படியே நம்ம வந்து எனர்ஜி வந்து டவுன் ஆயிட்டு மறுபடியும் வந்து நம்ம வந்து பழையபடியே பேட்டர்ன்ல போயிடுவோம். பட் இந்த பேட்டர்ன் எப்படி உருவாகுது? இந்த பேட்டர்னை பிரேக் பண்றதுக்கு எப்படி இருக்கு? இப்போ ரேடியோ நம்ம பாட்டு கேட்கிறோம், நமக்கு ஒரு ஸ்டேஷன்ல பாட்டு கேட்கிறோம். அந்த பாட்டு நமக்கு பிடிக்கல அப்படின்னா வேற ஸ்டேஷனை மாத்துறதுக்கு நம்ம ஃப்ரீக்குவன்சியை சேஞ்ச் பண்ணணும். அதை எப்படி ஃப்ரீக்குவன்சியை நம்ம சேஞ்ச் பண்றோமோ அதே மாதிரி நமக்கு தேவையானதை அச்சீவ் பண்றதுக்கு நம்மளையும் ஃப்ரீக்குவன்சியை மாத்தினா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அந்த ஃப்ரீக்குவன்சியை நம்ம எப்படி மாத்துறது? அதுக்கு ஏதாவது ஒரு டூல் இருக்கா அப்படின்னும் போது அதுக்கு ஒரு டூல் இருக்குங்க. அந்த டூலை பத்தியே, அந்த சயின்டிபிக் டூலை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல அந்த சயின்டிபிக் டூல் என்ன, எப்படி ரேடியோவுக்கு உங்களுக்கு தேவைப்படுது, உங்களுக்கு என்ன ஸ்டேஷன் வேணுமோ அதுக்கு ஃப்ரீக்குவன்சியை மாத்துற மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி நீங்க ஃப்ரீக்குவன்சியை சேஞ்ச் பண்ணலாம். உங்க ஃப்ரீக்குவன்சியை மாத்தி உங்களுக்கு தேவையானது, அது ஹெல்த்தோ இல்ல வெல்த்தோ இல்ல ரிலேஷன்ஷிப்போ இல்ல வாட் எவர் இட் மே பி, கேரியரோ பிசினஸோ எனி ரிலேஷன்ஷிப் எனிதிங் எல்ஸ், அதை எப்படி நம்ம டியூன் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறது, அது டெக்னாலஜி மூலமா எப்படின்றது சொல்ல போறேன். அதை சொல்றதுக்கு முன்னாடி வந்து அந்த எப்படி நமக்கு அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றது தான். ஸோ ஃப்ரீக்குவன்சி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனர்ஜி, எல்லாமே எனர்ஜி தான். எனர்ஜி தான் எல்லாமே, எல்லாமே எனர்ஜி தான். எனர்ஜி இஸ் எவ்ரிதிங், எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி அப்படின்றது தான் நான் வழக்கமா சொல்றது. எனர்ஜி இஸ் எவ்ரிதிங், எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. ஒன் செகண்ட். ஓகே. ஸோ எனர்ஜியோட ஸ்பெல்லிங் தப்பா? ஓகே. எனர்ஜியோடைய மெஷர்மெண்ட் தாங்க ஃப்ரீக்வன்சி. எனர்ஜி தான் வைப்ரேட் ஆகுது சர்டன் ஃப்ரீக்வன்சி. நம்ம வாழ்க்கையில ஹெல்த்தியாவும் ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் நம்ம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த சீக்ரெட் டு ஆப்டிமல் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கான்சியஸ்னஸ். கான்சியஸ்ன்றது ஒரு ஹோலிஸ்டிக்கான வேர்டு. அந்த கான்சியஸ் நம்மளை சுத்தி உள்ளதான், இதுதான் கான்சியஸ்னஸ். அப்ப நம்ம உடம்பு சுத்தி இருக்கிற ஒரு வைப்ரேஷன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு. அந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு தான் நம்மளை பத்திய எல்லா இன்ஃபர்மேஷனும் அங்கதான் இருக்கு. இததான் அந்த காலத்துல எப்படி சொன்னாங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொன்னாங்க. பட் அந்த எண்ணம் போல் வாழ்க்கைக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சயின்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி தான் நான் உங்களுக்கு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ எந்த ஒரு பொருள் எடுத்தாலும், அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்ட், அதை எது, அது மனுஷனா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும், அதாவது உயிர் இல்லாத எந்த மேட்டரா இருந்தாலும் அந்த மேட்டரை சுத்தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எதை சொல்லுது அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்ற பர்டிகுலர் மேட்டர். இதை வந்து யோகிக் பிலாசபில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மனுஷனை சுத்தி இருக்கிற அந்த வைப்ரேஷனுக்கு வந்து ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க. பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம், எனர்ஜி ஃபீல்டுன்னு சொல்லலாம், இல்ல குவாண்டம் வேர்ல்டுல இதை இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுன்னு சொல்லலாம். இப்ப நம்ம உடம்பு எத்தனை உடம்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 உடம்பு. நமது பிசிக்கல் பாடி. இந்த பிசிக்கல் பாடிக்கு என்ன தேவைப்படுதுன்னா சக்தி தேவை, எனர்ஜி. அப்போ அது எனர்ஜி பாடி. இந்த எனர்ஜி வந்த உடனே நம்மளுக்கு பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன், அதாவது ஐம்புலன்கள் மூலமா சுத்தி உள்ள இன்ஃபர்மேஷனை பிரெயின் ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை ஜென்ரேட் பண்ணுது. அப்போ என்ன வருதுனாக்கா மைண்டு, அது மைண்டு பாடி 3வது. 4வது மைண்ட்ல நினைக்கிறத நம்ம என்ன பண்ண போறோமோ அதை பகுத்தறிந்து பார்க்கறதுக்கு நமக்கு அறிவு வேணும். இந்த அறிவு எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே பேரண்ட் மூலமா, டீச்சர்ஸ் மூலமா, ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, மீடியா மூலமா, கலீக்ஸ் மூலமா, சொசைட்டி மூலமா நம்ம அப்பப்போ டெவலப் பண்ணி கொண்டு வரது அது இன்டெலெக்சுவல் பாடி, அதான் பிலீஃப்ஸ் அண்ட் வேல்யூஸ். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளிஸ் பாடி, அது வந்து ஸ்பிரிச்சுவல் பாடி. ஸோ கிட்டத்தட்ட நம்ம உடம்பு கண்ணுக்கு புலப்பட அதாவது இதை வந்து என்ன சொல்லணும்னா பிசிக்கல் பாடியை வந்து ஸ்தூல உடம்பு, கண்ணுக்கு புலப்படாத மேல இருக்கிற அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த சட்டில் பாடி தான். அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து சூட்சமா இருக்கிறது தான். பட் வழக்கத்துல நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா உடம்புல
ஃபர்ஸ்ட் நம்ம எதை சரி பண்றோம் அப்படின்னா பிசிக்கல் பாடியை தான் ரிப்பேர் பண்றோம். அதுதான் வந்து டாக்டர்ஸ் எல்லாமே பிசிக்கல் பாடி தான் ட்ரீட் பண்றாங்க. ஆனா நமக்கு எந்த ஒரு வியாதி எதுவும் வரதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சூட்சம பாடியில தான் வரும். அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்தூல உடம்புக்கு 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள போகும். இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்புல ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஏதோ ஒரு ப்ராப்ளம், சேலஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னா இப்போ வந்தது கிடையாதுங்க. அது எப்போவோ வந்துருச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்பதான் பிசிக்கலா நமக்கு கண்ணில் காட்டுது. அவ்வளவுதாங்க. பட் ரூட் காசை நம்ம பார்க்காம அந்த பிசிக்கல் பாடி என்னன்னு பார்த்து பண்ணணும். ஸோ இதை வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உடம்ப எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய பிசிக்கல் பாடிக்கு மேல இருக்கிற லேயரை, அதாவது பிசிக்கல் பாடி அன்னமய கோசா, பிராணமய கோசா, மனமய கோசா, ஆனந்தம விஞ்ஞானமய கோசா, ஆனந்தமய கோசான்னு 5 கோஷங்கள், பஞ்ச கோஷம்னு இதுல யோகி கிளாஸுக்குள்ள சொல்றேன். இதை தெரிஞ்சுக்க. இது நான் ஒரு உடம்புக்கு வெளியே என்னன்றதை சொல்லிட்டேன். எப்படி இப்போ உடம்புக்கு உள்ள நம்ம பிசிக்கல் பாடி எப்படி கட்டமைக்கப்பட்டது அப்படின்னா, நம்மளுடைய பிசிக்கல் பாடி வந்து டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ். டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ் எதனால கட்டமைக்கப்பட்டதுன்னா செல்ஸ். செல்ஸ் எதனால கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மாலிகுல்ஸ். மாலிகுல்ஸ் எதனால கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் எதனால கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எதனால கட்டமைக்கப்பட்டதுன்னா எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். அதுதான் கிரியேட் பண்ணுதுங்க இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுன்றது வேற ஒண்ணும் இல்லை, நம்ம உடம்பு சுத்தி இருக்கிற பிராணா பாடி, அதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுல என்னெல்லாம் இருக்கு, அதாவது உங்களை பத்திய தகவல் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, அதான் இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா கன்சிஸ்ட் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை நீங்க உங்களுக்கு இந்த நீங்க பிறந்துட்டீங்க, உங்களுக்கு ஏழு ஜெனரேஷன், அம்மா வழியில ஒரு 7 ஜெனரேஷன், அது ஒரு பரம்பரை. அப்பா வழியில ஒரு 7 ஜெனரேஷன், அது ஒரு பரம்பரை. இந்த 2 பரம்பரை சம்பந்தப்பட்ட பேட்டர்ன், அந்த என்ன மாதிரி பேட்டர்ன், அது எல்லாமே உங்களுடைய கலரு, ஹைட்டு, வெயிட்டு, பிஹேவியர் பேட்டர்ன், திங்கிங் எல்லாமே அந்த டிஎன்ஏல தான். அதாவது உங்களுடைய டிஎன்ஏல செல்ஸ்ல இருக்கிற உள்ள இருக்கிற டிஎன்ஏல ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அங்க ஸ்டோர் ஆயிருக்கு. அதாவது நம்ம பயோ எனர்ஜெட்டிக் அது ஸ்டோர் ஆகிருக்கிற. அது மட்டும் இல்லாம இந்த லைஃப் ஸ்ட்ரீம்ல நீங்க பிறந்து இது வரைக்கும் வளர்ந்த இந்த 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 இதுல இருக்கிற உங்களுடைய தாட்ஸ், ஃபீலிங்ஸ், பிஹேவியர் பேட்டர்ன், டிஎன்ஏ வழியா வந்த பேட்டர்ன், கரண்ட் லைஃப்ல நீங்க கிரியேட் பண்ண பேட்டர்ன், இது எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் உங்களுடைய செல்ல இருக்கு. அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது உங்க பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல ஆறாவா. ஸோ உங்களுடைய எண்ணம், சொல்லு, செயல் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா உங்களுடைய உடம்பு சுத்தி இருக்கிற பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல தான் இருக்கு. எல்லா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் உங்களை எல்லாமே சேர்ந்தான். பட் செல்ஸ் டு பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு என்ன இருக்கோ அதுதான் டிஎன்ஏல போகுது. டிஎன்ஏல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதான் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல வருது. அதுதான் வெளியே வந்து டிராவல் பண்ணுது, வெளியே பிரபஞ்சத்துக்கு டிராவல் பண்ணுது. இதுதான் இப்போ ஒரு சின்ன விஷயம், எப்படி நம்ம வந்து எல்லாமே அட்ராக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்க. நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிற எண்ணம், சொல்லு, அதுதான் எமோஷன். எமோஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எனர்ஜி இன் மோஷன் தான் எமோஷன். இமோஷன். இந்த எமோஷன் தான் என்ன ஆகுதுன்னா வைப்ரேட் ஆகுது சர்டன் ஃப்ரீக்வன்சில. இதை தான் நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி யூனிவர்ஸ்ல போயிட்டு அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்றோம். உதாரணத்துக்கு நம்ம வெளிப்படுத்துற எண்ண உணர்வுகள் எமோஷன் 2 இருக்கு. ஒன்னு பாசிட்டிவ் இருக்கு, இன்னொன்னு நெகட்டிவ் இருக்கு. பாசிட்டிவான எமோஷனுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு சொன்னா ஜாய், லவ், அப்ரிசியேஷன், கிராட்டிடியூட், இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான எண்ண உணர்வுக்கு எக்ஸாம்பிள். இதே நெகட்டிவான எண்ண உணர்வுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியர், கில்ட்டி, ஷேம், ஹர்ட், ஜலசி, இதெல்லாம் வந்து நெகட்டிவானது. இன்னும் சிம்பிளா எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படின்னு நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா எந்த எண்ண உணர்வெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அது எல்லாமே பாசிட்டிவ் ஆர்டிகல். எது நமக்கு இப்ப வேதனையை கொடுக்குது, கஷ்டத்தை கொடுக்குது, துன்பம், துயரம், துக்கம், கஷ்டம், நஷ்டம் கொடுக்குதோ அதெல்லாம் வந்து நெகட்டிவான எமோஷன். நல்லா பாருங்க, நம்ம என்ன எமிட் பண்றோமோ நம்மளுடைய இதான் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட். என்ன நீங்க எமிட் பண்றீங்களோ அதுதான் வைப்ரேட் ஆகுது ஃப்ரீக்வன்சில, யூனிவர்ஸுக்கு போகுது. அதே மாதிரி உள்ள ஃப்ரீக்வன்சியை மேட்ச் ஆகி தான் நம்ம அட்ராக்ட் பண்றோம். இப்ப ரேடியோ எடுத்தோம்னா ரேடியோ ஆன் பண்ணா அது என்ன ஃப்ரீக்வன்சியோ அந்த ஃப்ரீக்வன்சி அதே மாதிரி சேட்டலைட்ல அந்த ஃப்ரீக்வன்சியை மேட்ச் ஆகி நம்ம ஆடியோ கேட்குற மாதிரி
நம்ம எந்த மாதிரி என்ன உணர்வுகளை வெளிப்படுத்துறோமோ அதுக்கு ஒத்த உணர்வுகளை தான் பிரபஞ்சத்துல இருந்து நம்ம அட்ராக்ட் பண்றோம். அப்போ பாசிட்டிவான உணர்வுகளை அனுப்புனா பாசிட்டிவான விஷயங்களையும், நெகட்டிவான உணர்வுகளை அனுப்புனா நெகட்டிவான விஷயங்களை தான் நம்ம அட்ராக்ட் பண்றோம். அப்போ நெகட்டிவான விஷயங்கள்ல வெளியே வரும்போது அது எப்படி நம்ம வந்து அதை தடுக்கலாம் அப்படின்னாக்கா, ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குங்க. அதுக்கு ஃபார்முலா பேரு LSD. நீங்க ஒண்ணா எழுதிக்கிங்க. லிசன் டு யுவர் தாட். எப்பவுமே உங்க தாட் என்னவா இருக்கு, உங்களோட திங்கிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு உங்க தாட்டை கொஞ்சம் கவனிங்க. புத்தர் சொன்ன மாதிரி உங்களை நீங்கள் பார்வையாளராக பாருங்க. அது நெகட்டிவா இருக்கும் பட்சத்தில் ஸ்டாப், நிறுத்துங்க. தென் டெவலப் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அப்ப என்ன பண்ணணும், நீங்க இமீடியட்டா நெகட்டிவ்ல இருந்து இமீடியட்டா பாசிட்டிவ்க்கு ஷிஃப்ட் ஆகணும். நீங்க சொல்லலாம், தெரியுது, எல்லாம் பேசுறதெல்லாம் கரெக்டுங்க, சொல்றதெல்லாம் கரெக்ட். ஆனா செயல்முறையில நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நெகட்டிவா தானே இருக்க முடியும். அது எப்படிங்க உடனே பாசிட்டிவா மாத்த முடியும்? அதுக்கெல்லாம் ஒரு டைம் வேணாமா அப்படின்னு கேட்கலாம். இதைதான் வள்ளுவர் அந்த காலத்துல சொன்னார், துன்ப வரும் வேலையில சிரிங்க. ஆனா துன்பம் வந்த பிறகுதான் தெரியும். ஆனா துன்பமே பட்டு இருந்தா நம்ம துன்பத்தை தான், இப்படிதான் நம்மளுடைய ஃப்ரேம் ஒர்க். நம்மளுடைய ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்குன்னா, நீங்க இதைதான் வைப்ரேட் பண்றீங்க, ஃப்ரீக்வன்சில யூனிவர்ஸ் போது அதுதான் நம்ம அட்ராக்ட் பண்றோம். அப்ப இமீடியட்டா என்ன பண்ணணும், ஒரு 20 செகண்டுக்குள்ள இமீடியட்டா வி ஹேவ் டு சேஞ்ச் அவர் மூட். அப்ப நம்ம மைண்ட் செட்டை மாத்ததுக்கு என்ன பண்ணணும், சந்தோஷமான எண்ண உணர்வுகளையும் உங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கிற விஷயங்கள் எடுத்து வச்சுட்டு, துக்கமா போறீங்க, வேதனை போறீங்க, டக்குன்னு உங்களுக்கு அவேர்னஸ் வருது, உடனே அதை ஸ்டாப் பண்ணிட்டு உடனே என்ன பண்ணலாம், மகிழ்ச்சியான உணவுகளை நீங்க ரீகால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்றீங்க, உங்க எமோஷனை யூ ஆர் வைப்ரேட்டிங் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அண்ட் இட் கோஸ் certain frequency to universe and bring back சேம் ஃப்ரீக்வன்சி அட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு வருது. என்னெல்லாம் வரும், அது பணமா இருக்கட்டும், ஹெல்த்தா இருக்கட்டும், சுச்சுவேஷனா இருக்கட்டும், ஐடியாவா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு எப்படி நடக்குதுன்னா உங்களுடைய பேட்டர்னை பேஸ் பண்ணி தான். அந்த பேட்டர்ன் எங்க இருந்து வருதுன்னா உங்க உடம்பு சுத்தி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல தான் இதை நீங்க எமிட் பண்றீங்க. இப்போ இந்த மாதிரி அதை நம்ம கண்ட்ரோல் இல்லாம நெகட்டிவாவே நம்ம எப்பவுமே இருக்கோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான். இப்ப ரீசெண்டா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 74% ஆஃப் இந்தியன் பீப்புள் தே ஆர் சஃபரிங் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ். என்ன காரணம் அப்படின்னா, ஆன்சைட்டி டிசார்டர். ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் வந்து என்ன, உடனே பாசிட்டிவ் போகும்போது தொடர்ந்து நெகட்டிவா இருக்கும்போது நெகட்டிவ் தான் அட்ராக்ட் பண்ணும். அப்போ டிப்ரெஷன், ஆன்சைட்டி, லேர்னிங் ப்ராப்ளம், கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ், ஃபேமிலி இஷ்யூஸ், பெயின், இன்ஜுரி, இன்சோமினியா, தூக்கமின்மை, எக்ஸாஷன், ஸ்ட்ரெஸ் ஃப்ரம் ஒர்க், ஹோம், ஹார்மோனல் கோளாறு, அலர்ஜி இஷ்யூஸ், லாஸ் ஆஃப் டைரக்ஷன், அன்வர்த்தின ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், தென் ஜாப் லாஸ். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நெகட்டிவா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நெகட்டிவ் தான் நம்ம அட்ராக்ட் பண்றோம். பட் அப்ப எல்லாமே என்ன பண்ணி, எப்படி ரேடியோவுக்கு நம்ம ஃப்ரீக்வன்சி, அப்போ நெகட்டிவா ஃப்ரீக்வன்சி இருக்கிறத நீங்க ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும். அப்போ ஃப்ரீக்வன்சி எப்படி சேஞ்ச் பண்ணலாம், ஃப்ரீக்வன்சினா என்னன்னு ஒரு சின்ன வீடியோ. One of the greatest inventors of all time, Nikola Tesla, the genius who lit the world, once said, "If you want to find the secrets of the universe, think in terms of energy, frequency, and vibration." Say you are listening to the radio in your car and do not like the music that you are hearing. What do? You change the frequency. What many people fail to realize is that we can take charge of our frequencies in the exact same way. We tend to reduce our body's anatomy down to a simplified version that consists of only flesh and blood. But everything on this planet, animals, plants, and water, are made of atoms, which produce, emit, and receive energy, which operates at a specific frequency. Everything. All our tissues, cells, organs, emotions, and thought patterns have their own unique electromagnetic fields, as do allergens, viruses, or bacteria. All things have a frequency, including you, the human body. It has been shown that a normal person has a frequency of 62 to 72 megahertz. When the body drops below this frequency, we begin to get into illness and disease states. For example, if our frequency drops to 58 megahertz, then we are likely to get a cold or flu. If our frequency drops to 42 megahertz, we become susceptible to cancer within the body. The lower the frequency, the closer we are to death. ஸோ நம்ம உடம்பு எதனால கட்டமைக்கப்படனா, பஞ்சபூதங்கள், நிலம், நேர், நெருப்பு, காற்று, ஆகாயம், எல்லாமே என்னன்னா ஃப்ரீக்வன்சி தான். இந்த வீடியோல பார்க்கும்போது எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான். நம்மளுடைய பிசிக்கல் பாடியினுடைய ஆப்டிமல் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு பார்த்தா 60 to 72 மெகா ஹெர்ட்ஸ்.
பட் அது 62 மெகாஹெர்ட்ஸுக்கு கீழே ஒரு 58 மெகாஹெர்ட்ஸுக்கு போனா என்ன ஆகும் அப்படின்னா கோல்டு, ஃபீவர் இந்த மாதிரி உடல்நிலை பாதிக்கப்படும். அதுவே 30 மெகாஹெர்ட்ஸுக்கு கீழே போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சரே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எதனால இந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சி லோ ஃப்ரீக்வன்சியா வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எமிட் பண்ற நெகட்டிவ் எனர்ஜி. அப்போ எப்பவுமே ஒரு நெகட்டிவாவே நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி லோவா இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம மாற்றணும். இந்த ஃப்ரீக்வன்சியை மாத்துறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்குன்னா இருக்கு. அப்ப என்ன சேஞ்ச் பண்ணலாம்? ஃப்ரீக்வன்சியை மட்டும் நம்ம மாத்தலாம். இப்போ ஒண்ணு இயல்பாவே நம்ம நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு போகணும். பட் அது நம்மளால வழக்கத்துல அது பிராக்டிக்கலா நம்மளால என்னதான் தெரிந்தாலும் நம்மளால பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு டூல் வேணும். அந்த டூலை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சின்றதுதான் இந்த நெகட்டிவ் தாட்டு, லோ ஃப்ரீக்வன்சி. அந்த லோ ஃப்ரீக்வன்சியை நம்ம ஹை ஃப்ரீக்வன்சியா எப்படி மாத்துறது? அதுக்கு நம்ம யூஸ் பண்றது டூல் மூலமா தான். ஒரு டூல் மூலமா நம்ம பண்ணணும். இதை பத்தி எல்லாமே சயின்ஸை பத்தி எல்லாமே ஈவன் நிக்கோலா டெஸ்லா, if you want to understand, if you want to find the secret of universe, think in terms of energy, frequency and vibration அப்படின்றது ஒரு போன நூற்றாண்டுல வாழ்ந்த நிக்கோலா டெஸ்லா அவர் தான் கரண்டையும் கண்டுபிடிச்சவர். அவர் இதை பத்தியும் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், அவர் எவ்ரிதிங் இன் லைஃப் இஸ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவார். ஈவன் புத்தர், சேஞ்ச் யுவர் வைப்ரேஷன், சேஞ்ச் யுவர் லைஃப். அப்ப என்ன வைப்ரேஷன்னா உங்க எனர்ஜி தான் வைப்ரேட் ஆகுது ஒரு ஃப்ரீக்வன்சில. அப்ப சேஞ்ச் பண்றதுன்னா எனர்ஜியை சேஞ்ச் பண்றதும் ஒண்ணுதான், வைப்ரேஷன் சேஞ்ச் பண்றதும் ஒண்ணுதான், ஃப்ரீக்வன்சியும் சேஞ்ச் பண்றதும் ஒண்ணுதான். அப்ப என்னன்னா நமக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் ஃப்ரீக்வன்சியை மாத்தினாலே நமக்கு சரியாயிடும். பட் இதை பத்தி நிறைய சயின்டிஸ்ட் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி ஸ்பெசிபிக், மைக்ரோ கரண்ட், பாடி, நம்ம உடம்பு எலக்ட்ரிக், நம்ம உடம்பு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றது. அதை பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி எல்லாருமே அதை பத்தி பேசும்போது லேட்டஸ்டா இப்போ இருக்கிற இந்த சம காலத்துல இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட், அவர் பேர் மார்க்கஸ் மிக்கோ. அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அது செகண்ட் பேத் மை லைஃப் இஸ் இன் தி இன்ஃபர்மேஷன். லைஃப் எங்க இருக்குன்னா நம்ம இன்ஃபர்மேஷன் ஃபீல்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல தான் நம்மளுடைய எண்ணம், சொல்லு, செயல், பிஹேவியர் எல்லா பேட்டர்னும் நம்மளுடைய டிஎன்ஏ பேட்டர்ன், ஜெனடிக் எல்லாமே அங்கதான் இருக்கு. அதுல என்ன இருக்கோ அதை நம்ம அச்சீவ் பண்றோம். பட் அதை அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு அவர் ஒரு குவாண்டம் சயின்டிஸ்ட். அவருக்கு குவாண்டம் சயின்ஸ்ல அதுல ஒரு சில விஷயங்கள் இன்னும் கிளாரிட்டி இன்னும் வேணும் அப்படின்றதுக்காக அவருடைய 20வது வயசுல அவர் இந்தியாவுக்கு ரிஷிகேஷ்ல ஸ்டே பண்ணி அங்க நம்மளுடைய உபன்யாசம், வேதங்கள், நிறைய அஸ்ட்ராலஜி, இந்த மாதிரி நிறைய ரிஷிகேஷ்ல இன்னும் இப்போ போனா ரிஷிகேஷ்ல அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ரிஷிகேஷ்ல போனா நீங்க பார்க்கலாம். பட் அதுல அவர் ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை இங்கதான் இந்தியாவில தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஓகே அப்போ ஃப்ரீக்வன்சி குவாண்டம் இந்த குவாண்டம் சயின்ஸை பத்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஃபண்டு தேவைப்படுது. அந்த ஃபண்டிங்க்கு அவர் ஒரு மாங், இன்னும் சொல்ல போனா ஸ்மீக் மார்க்கஸ் ஸ்மீக் ஒரு மாங், ஒரு சன்னியாசி. அவர் இஸ்கான் இதோட அமைப்புல வந்திருக்காரு. பட் அவர்கிட்ட அவருடைய ஃப்ரெண்டு அவர் பார்ட்னரா வர்றாரு. பார்ட்னர் வரல, அவர் கிட்டத்தட்ட 100 மில்லியன் யூரோ கரன்சி அவரு என்ன டொனேட் பண்ணி இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க கோ பார்ட்னரா. எங்க அந்த கம்பெனி இருக்கு அப்படின்னா மெர்லின் இருக்கு. எதுக்காகனா இந்த ஃப்ரீக்வன்சி டிவைஸ்க்காக. ஃபர்ஸ்ட் அவங்க கண்டுபிடிச்ச மார்க்கஸ் இன்வென்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டிவைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா டைம் வேவர் அப்படின்ற ஒரு டிவைஸ். இந்த டைம் வேவர் டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அது பாருங்க, லேப்டாப் இருக்கு, இங்க ஃப்ரீக்வன்சி ஸ்டோர் பண்ற இந்த சிபியூ ஒயிட் பாக்ஸ். இப்போ ஒரு பேஷண்ட்டை படுக்க வச்சு அவங்களுக்கு எலக்ட்ராய்டு மூலமா, வயர் மூலமா, எலக்ட்ராய்டு மூலமா ஃப்ரீக்வன்சி என்ன, அவங்களுடைய பாடியில என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கு, அதாவது ஒவ்வொரு செல்லுலையும் ஒவ்வொரு ஆர்கன்லையும் ஒவ்வொரு ஒண்ணுக்கும் ஒரு மாதிரி அந்த அந்த எல்லா ஃப்ரீக்வன்சியும் ஆப்டிமலா இருக்கா அப்படின்றது அனலைஸ் பண்ணி இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி ஏதாவது இருந்தா அதை கண்டுபிடிச்சி அதுக்கு பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி இந்த எலக்ட்ராய்டு மூலமா அனுப்புறது. பட் இதை யார் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ். அது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைனிங் எடுத்த டாக்டர் தான் இந்த ஃப்ரீக்வன்சி லைன்ல 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டாக்டர் தான் அதை ட்ரீட் பண்ண முடியும், டாக்டர்ஸ், தெரபிஸ்ட். பட் மார்க்கஸ் என்ன நினைச்சாருன்னா பட் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஈவன் இந்த மிஷினுடைய காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் வரும் 50 lakhs to 1 crore. இந்தியாவில் இதுக்கு உண்டான கிளினிக் இருக்கு, சென்டர்ஸே இருக்கு, இதுக்கு இருக்கு. உலக அளவுல கிட்டத்தட்ட 54 கண்ட்ரில இது இருக்குங்க.
பட் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணனா, சரி எல்லாருக்கும் அஃபோர்டபுள் வேணும். இன்னொரு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்னா, கம்ப்யூட்டர் கூட வந்து புதுசுல கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ் அவங்க தான் கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கும் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம் ஃபுல்லா பெரிய ஹியூஜ் கம்ப்யூட்டரா இருக்கும் வந்த புதுசுல. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு கொஞ்சமா கொண்டு வந்து, அது வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சாதாரண ஆள் கூட ஆப்பரேட் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. அத மாரி அவரு அந்த இன்ஸ்பிரேஷன எடுத்துட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, இது சாதாரண மக்களும் இத பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக அப்டேட் பண்ணி 2017ல இந்த ஹீலி அப்படின்ற டிவைஸ வந்து அவர் இருப்பாருங்க. என் கையில இருக்கு. ஹீலி அப்படின்ற ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ வந்து கொண்டு வந்தாருங்க. எப்ப லான்ச் பண்ணாரு அப்படின்னா, ஜெர்மனில 2019ல லான்ச் பண்ணது. 2020ல இந்தியாவுக்கு இது வந்துருச்சுங்க. இந்தியாவுக்கு வந்து பயன்பாட்டுல இருக்கு. இப்போ இந்த டிவைஸ் இந்தியாவுல எவ்ரி ஹால்ஃப் அன் ஹவர் ஸ்டாட்டிஸ்டிக் பார்க்க ஒரு டிவைஸ் சோல்ட் ஒன் டிவைஸ் இஸ் சோல்ட் எவ்ரி ஹால்ஃப் அன் ஹவர். இந்த டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்றத பத்தி ஒரு Healy is new. Healy is revolutionary. And Healy is extremely versatile. This little game changer is the first smartphone controlled wearable that lets you easily support yourself in all important areas of your life with the use of frequencies. Healy analyzes the frequencies you need right now. Then the smart wearable applies finest currents and individualized frequencies to your body via its electrodes. Exactly where balances are to be strengthened or imbalances repaired. Fitness, beauty, health or soul. The Healy, over 140 programs for what you, your body and your cells need. Every single cell in our body is a small power plant that constantly produces energy. One thing is particularly important for this, the natural cell membrane voltage. And this is where the Healy comes in. With Nuno Nina's Gold Cycle programs that focus on bringing your cells into a natural balance. Healy also has suitable programs for many other applications on board. Programs for treatment of headache or back pain, but also for learning disabilities, concentration or exam anxiety. The Healy can even help you with burnout, depression, sleep disorders and stress. The Healy Beauty programs can help you with skin problems, wrinkles or wounds. In sports, the Healy shall promote performance enhancement, muscle building and regeneration, and even help with weight loss. At home, on the road, in your spare time or at work. In our opinion, health begins with a good balance in all areas of life. This is what Healy stands for. State-of-the-art medical technology made in Germany for all people. Based on the experience of 1,500 therapists worldwide, the result of working with 500,000 patients. Healy, for me and for you and for everyone. ஓகே. ஒரு மார்க்கெட்ல ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா, அதுக்கு ப்ராப்பரா அதுக்கு உண்டான அப்ரூவல்ஸ் எல்லாமே இருக்குங்க. அதுவும் ஜெர்மன் ப்ராடக்ட்னா அது ஒரு ஃபெமிலியர். நல்லா இருக்கும், நம்பகத்தன்மை அப்படின்றது. அதுக்கு அப்ரூவல்ஸ் இருக்கு, சயின்ஸ் பேஸ்டு ப்ராடக்ட், குவாலிட்டி இருக்கு. இதுக்கு பேட்டர்ன் கிட்டத்தட்ட 9 மில்லியன் ஃப்ரீக்வன்சி வந்து பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இது இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். அதாவது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இந்த டிவைஸ் வந்து குவாண்டம் சென்சார். இந்த குவாண்டம் சென்சார் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிற எமோஷனல் டேட்டா பேஸை ஓபன் பண்ணி பார்க்குது. உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு பென்ட்ரைவ் வரும். அந்த பென்ட்ரைவ்ல டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த டேட்டாவை உங்களால கண்ணால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதே மாதிரி நம்மளை பத்திய நான் சொன்ன ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ல இருந்து, கிராண்ட் பேரண்ட்ல இருந்து, ஈவன் கார்மிக் தாட், இப்போ இந்த லைஃப் டைம்ல இருக்குது எல்லாமே எங்க கோடிங் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு தான். அப்போ நம்ம பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு இருக்கிறனால நம்மளுடைய தாட் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்றது இந்த குவாண்டம் டிவைஸ் மூலமா அனலைஸ் பண்றது. இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சின்றது நெகட்டிவ், பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சின்றது பாசிட்டிவ். அப்போ இது என்ன பண்ணும் அந்த டிவைஸ் அப்படின்னா, இது எதனோட கனெக்ட் ஆகுதுன்னா மொபைலோட கனெக்ட் பண்றது, ஆண்ட்ராய்டு இல்ல ஆப்பிள் போனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா ஏஐ டெக்னாலஜி. இது எவ்ரி 10 செகண்ட் வந்து உடம்புல வந்து செக் பண்ணி அதுக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி அனுப்பும்.
அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணி என்ன உங்களுடைய இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி என்னவோ அதை வந்து பிடிஎஃப் ஃபைலா கொடுக்கும். பட் இங்க பார்த்தா தெரியும், பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு தி ஃப்ளோ ஆஃப் லைஃப் எனர்ஜி கனெக்டிங் பாடி மைண்ட் சோல். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம உடம்பு 5 உடம்புன்னு சொன்னேன். நம்மளுடைய பிசிக்கல் அதாவது என்னன்னா பிசிக்கல் பாடி, எனர்ஜி பாடி, மைண்ட் பாடி, இன்டெலெக்சுவல் பாடி, ஸ்பிரிச்சுவல் பாடின்னு 5 பாடி இருக்கு. இங்க மைண்டு பாடி சோலை கனெக்ட் பண்றதுதான் இந்த பிராணா பாடி. இதுதான் இந்தியாவுல இதை ஆயுர்வேதிக்ல பிராணா பாடின்னு சொல்லுவாங்க. சைனீஸ்ல வந்து அது சீன்னு சொல்லுவாங்க. ஜாப்பனீஸ்ல வந்து கியூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எனர்ஜியை பத்தி தான். பட் இது ஒண்ணு வந்து டைரக்டா பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல என்ன இருக்குன்றத கோடிங்க, அதாவது அதை ஓபன் பண்ணி அதை ரீட் பண்ணி சொல்றது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா டைரக்டாவே பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட், அப்போ டைரக்டாவே செல்லுலார் லெவலுக்கு. செல்லுலார் இப்போ வந்து மைக்ரோ, இதுக்கு வந்து எலக்ட்ராட்ஸ் எல்லாமே இருக்கு, ஆக்சசரி எல்லாமே இந்த பாக்ஸ்ல இருக்கு, எல்லாமே பாக்ஸ்ல எல்லாமே இருக்கும். இதுல ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த பிக்சர்ல காட்டியிருக்க மாதிரி ஒரு ரிஸ்ட் பேண்டு அதனோட எலக்ட்ராட் எல்லாம் கனெக்ட் பண்ணி டைரக்டா நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய செல்லுலாருக்கு வந்து கரண்ட் பாஸ் ஆகும். அப்போ கரண்ட் வந்து இது வந்து மைக்ரோ இண்டிவிஜுவலைஸ்டு மைக்ரோ கரண்ட். அது மூலமா நம்மளுடைய செல்லுலார் லெவல்ல இருக்கிற லோ ஃப்ரீக்வன்சியை ஆப்டிமல் ஃப்ரீக்வன்சியை கன்வெர்ட் பண்ணலாம். இது மாதிரி மைக்ரோ கரண்ட்டை யூஸ் பண்றதால என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்கா, செல்லுலாருக்கு வந்து தேவைப்படுற அமினோ ஆசிட் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ற அமினோ ஆசிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த செல்லுக்கு வந்து என்ன முக்கியமா தேவைப்படுனா புரோட்டீன் தேவைப்படும். அந்த புரோட்டீன் வந்து இந்த மைக்ரோ கரண்டால கிட்டத்தட்ட 70% புரோட்டீன் இம்ப்ரூவ் ஆகுது. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய செல்லுலார்ல மைக்ரோ கான்ட்ரியா இருக்கு, அதுதான் வந்து பவர் ஹவுஸ். நம்ம உடம்பு வந்து ட்ரில்லியன் கணக்கான ட்ரில்லியன் கணக்கான செல்ஸ். இப்போ அந்த மைட்டோகாண்ட்ரியா மூலமா பவர் ஹவுஸ், அதான் எனர்ஜி. அப்போ எல்லாமே எனர்ஜி சாதாரண, அதாவது காலையில பார்த்தீங்கன்னா எப்படி எனர்ஜி இருப்பாங்க, டவுன் ஆயிட்டா எனர்ஜி ஃப்ரீக்வன்சி லோ ஆகும், அப்படியே டவுன் ஆயிடும். பட் இந்த மைக்ரோ கரண்ட்டை யூஸ் பண்ணி எனர்ஜியை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, மைக்ரோ கரண்ட்டை கொடுக்கும்போது நம்மளுடைய எனர்ஜி லெவல் வந்து ஏடிபி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால கிட்டத்தட்ட 500%. இது பெரிய சயின்ஸ். இப்போ நான் சயின்டிஸ்ட் கிடையாது, இது அனுபவ ரீதியாக நான் என்னன்னு தெரிஞ்சுட்டு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் உங்களுக்கு. அது 500% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதை வந்து இந்த செல் மெமரி பொட்டன்ஷியல் அப்படின்ற 2 சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செல்லுலார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ் தான், நம்மளுடைய பாடி நம்மளுடைய செல்லுல அது வோல்டேஜ் இருக்கு. அந்த வோல்டேஜ் பாத்தீங்கன்னா -90 to -60 இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய செல்ஸ் எல்லாமே யங் செல்ஸ். அதே -60 to -40 போது அது ஏஜிங் செல்ஸ். அதே -40 to -30 அப்படின்ற போது பாத்தீங்கன்னா அது வந்து உடம்பு வந்து சிக் ஆயிடுது, லோ ஃப்ரீக்வன்சி. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி எப்பவுமே நம்மளுடைய ஜென்ரேட் பண்ற நம்ம வெளிப்படுத்துற எண்ண உணர்வுகள் நெகட்டிவா இருக்கும் பட்சத்தில், நெகட்டிவ் தாட் இருந்தா லோ ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் ஆகும். எப்பவும் லோ ஃப்ரீக்வன்சியாவே இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய செல்லுலார் லெவல்ல பாதிக்கப்பட்டு ஃப்ரீக்வன்சி லோவா, எனர்ஜி லோவா போகும்போது என்ன ஆகுன்னா அது கேன்சரே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி லோ ஃப்ரீக்வன்சி -20 மேல போச்சுன்னா இட் லீட்ஸ் டு கேன்சர். ஸோ இதை பத்தி நம்ம வந்து உடம்புல நமக்கு ஏதாவது ஒரு பிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட் வந்தா நம்ம என்ன பண்ணோம்னா டைரக்ட் பிசிக்கலா நம்ம தான் பார்ப்போம். அது வந்து கெமிஸ்ட்ரி, மாத்திரை மருந்து மூலமா குணப்படுத்துது. பட் இப்போ நான் சொல்ற இந்த விஷயம் என்னன்னா, வருமோன்னு காப்போம். அது வந்து வந்த பின்ன ப்ராப்ளம் வந்த பிறகு பார்த்து வருமோன்னு காப்போம். அப்ப ஏதாவது நம்ம என்ன பண்ணோம், என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து ஃப்ரீக்வன்சி மூலமா சரி பண்ணணும். இதைதான் அப்பவே சொல்லிட்டாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஃபியூச்சர் மெடிசன் வில் பி த மெடிசன் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ். இப்போ இதுக்கு வந்து ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ், நிறைய சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்க வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். பட் இது மார்க்கஸ் கண்டுபிடிச்சாரு, கூட வந்து பெரிய செலிபிரிட்டிஸ், நிறைய சயின்டிஸ்ட்லாம் அசோசியேட் ஆகி அட்வைசரி போர்ட்ல இருக்காங்க, அவங்களும் ஆலோசனை கொடுக்குறாங்க. பட் இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து இதை பத்தி ஒரு அவேர்னஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஹீலி டிவைஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு அவேர்னஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு காலத்துல மொபைல் போன் வந்து வந்த புதுசுல மொபைல் போன் வந்து இவ்வளவு பெருசு இருக்கும், செங்கல் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் ரொம்ப அழகா, ரொம்ப சின்னதா பாயிண்ட்ல இருக்கிற ரொம்ப அழகா இருந்துச்சு எல்லாமே. ஆனா அப்பெல்லாம் யூஸ் பண்ணும்போது பண்ணா ஒரு வீட்டுக்கு கொண்டு தான் செல்போன் வந்தது. அப்புறம் இப்ப போக ஒரு வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்குமே மொபைல் போன் கையில் யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி ஃபியூச்சர்ல இந்த டிவைஸ் நோட் பண்ணிச்சிங்க. இந்த டிவைஸ் ஏன்னா இன்னைக்கு இருக்கு நமக்கு இந்த பஞ்சபூதங்கள் தான் நமக்கு சக்தியை கொடுக்குது. ஆனா சாப்பிட்ற ஃபுட்டுல நமக்கு எனர்ஜி ப்ராப்பரா இல்லை.
தண்ணியில எனர்ஜி இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுங்க மக்களே. தண்ணி, நம்ம குடிக்கிற தண்ணியில பிராண சக்தி இருக்குன்னா இல்லை. ஏற்கனவே டிவியில இதை பத்தி சொன்னாங்க. அது வந்து சக்தியே இல்லை. நம்ம குடிக்கிற கேன் வாட்டரு, மினரல் வாட்டர்னு சொல்றோம், அது டி மினரல் வாட்டர், அதுல பிராண சக்தி இல்லை. சூரிய ஒளியில நம்ம எடுத்துக்கிறதே இல்லை வைட்டமின் டி. அதுக்கப்புறம் பிரீத்திங்கை வந்து நம்ம சரியாவே பண்றது இல்லை, ஸ்பாலோ பிரீத்திங் தான் பண்றோம். இன்னொன்று, நைட்ல நம்ம தூங்குறது இல்லை. நைட்டு வந்து தூங்காம 12 மணி வரைக்கும் செல்லை நோண்டிட்டு அப்படியே வேற லைட் எல்லாம் போட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னா, நம்மளுடைய பீனியன் மெலட்டோனியன் சுரக்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனா நம்ம காஸ்மாஸ் எனர்ஜி நம்ம ரிசீவ் பண்றது இல்லை. இப்போ நம்ம பஞ்சபூதங்கள் வழியா எனர்ஜி நம்ம ரிசீவ் பண்ணாதால நமக்கு பிசிக்கல் ப்ராப்ளம், மென்டல் ப்ராப்ளம், எல்லா வகையான ப்ராப்ளம் வருது. இதெல்லாம் இன்ஸ்டன்டா சரி பண்ணணும்னா வேற வழி இல்லைங்க. வி லவ் டு சேஞ்ச் அவர் ஃப்ரீக்வன்சி. அப்போ கண்டிப்பா இது வந்து நம்ம இந்த டிவைஸ் நமக்கு தேவை. இந்த டிவைஸ் மூலமா தான் அது பண்ணலாம். இதுக்கு இப்போ சர்டிஃபிகேஷன் எல்லாமே, இதுக்கு எல்லாமே அப்ரூவ்ட் சர்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்கு. பட் என்னன்னா, இதுல இந்த டிவைஸ் மூலமா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய பிசிக்கல், மென்டல், எமோஷனல், மெரிடியன்ஸ்ன்றது அக்குபஞ்சர் படிச்சவங்களுக்கு தெரியும். மெரிடியன் நம்ம உடம்புல 12 மெரிடியன். அதாவது மெரிடியன்னா பிளட், அதாவது எனர்ஜியை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ற வே, அதுதான் 12 மெரிடியன். அதுல பிளாக் ஆகும்போது, அந்த வே பிளாக் ஆச்சுன்னா அது கனெக்ட் ஆன செல்லுக்கு எனர்ஜி போறோம்னா அந்த செல்லு வந்து செல்லுக்கு எனர்ஜி தேவை. ஏன்னா அதை ரிப்பேர் பண்றதுக்கும் அதை மெயின்டைன் பண்றதுக்கும் எனர்ஜி வேணும். ஆனா அந்த எனர்ஜி பிளாக் ஆச்சுன்னா என்ன பண்றது? ஃப்ரீக்வன்சி மூலமா அந்த எனர்ஜி பிளாக்கை ரிமூவ் பண்ணலாம். சக்கராஸ், நம்ம உடம்புல வந்து கண்ணுக்கு புலப்படாத சக்கராஸ் இருக்குங்க. 7 சக்கரங்கள் இருக்கு. ஸோ இப்ப மூலாதாரா, சுவாதிஷ்டானா, மணிப்புரா, அநாதகா, விசுத்தி, ஆக்னி, சகஸ்கரார் அப்படின்னு சொல்லி 7 சக்கரங்களுக்கு ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு வேலையை பார்த்துக்குது. கிட்டத்தட்ட இந்த இயற்கை நம்ம கொடுக்குறது 7 ஆப்பு. அதை வந்து சரியா இல்லைன்னா அதையும் சரி பண்ணலாம். லேர்னிங் டிஃபிகல்ட் இருந்தா பண்ணலாம். பியூட்டியை நம்ம பார்க்கறது, நம்ம 60 வயசா இருந்தாலும் இல்ல 50 வயசா இருந்தாலும் ஒரு 20 வயசு கம்மியா நம்மளை காட்டலாம். ஏன்னா ஃப்ரீக்வன்சி மூலமா ஃபிட்னஸ், வெல்த், பண வரவும் பண்ணலாம். கனெக்ஷன், ரிலேஷன்ஷிப், இதை மாதிரி நிறைய ஆஸ்பெக்டை வந்து நம்ம வந்து இந்த டிவைஸ் மூலமா நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். பட் இப்போ இவ்வளவு நேரம் உங்களுக்கு வந்து சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன் தான் நான் சொன்னேன். இப்போ இதையே வந்து நான் இவ்வளவு நேரம் ஒரு சயின்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு மேடம் நான் வரவேற்கிறேன். மேடம் வந்து வெல்கம் பண்றேன். அவங்க கலைவாணி மேடம் ஒரு ரேக்கி மாஸ்டர். அவங்க வந்து கிட்டத்தட்ட 6 மாசமா இந்த டிவைஸை கிட்டத்தட்ட ஒரு 500 கிளைண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காகவே ஸ்பெஷலா வந்து 5 இப்போ ஒரு அவங்க கிளினிக்ல எக்ஸ்ட்ரா 5 பெட்டை போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேரை வந்து குணப்படுத்திட்டு இருக்காங்க ஹீலிய டிவைஸ் மூலமா. இதுக்கு முன்னாடி ரேக்கி மூலமா பண்ணாங்க, இப்போ ஹீலிய டிவைஸ் மூலம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஹீலிய டிவைஸ் மூலமா எப்படி வந்து இப்போ ஒர்க் பண்றது அப்படின்றத ப்ராக்டிக்கலா உங்களுக்கு டெமோ காட்ட போறாங்க. வெல்கம் மேடம். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்ப நம்ம வந்து இது பிராக்டிக்கலா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா சார் சொன்னாங்க இல்லையா, செல்லுலார் லெவல்லையும் ஆஸ் வெல் அஸ் நம்ம பயோஎனர்ஜெட்டிக் லெவல்லையும் நம்ம வந்து எப்படி ஒர்க் பண்றது இந்த டிவைஸ்ன்றதை நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல செல்லுலார் லெவல் எப்படின்னா, இந்த பிங்க் ஆப் வந்து செல்லுலார் லெவலுக்குன்னு சொல்றாங்க. இது ப்ளூ ஆப் வந்துட்டு ஆரிக் ஃபீல்ட், அதாவது நம்மளுடைய பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இது வந்து ஒர்க் பண்றதுன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிங்க் ஆப்ல நம்ம எப்படி பண்றதுன்றதை நம்ம பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா டிவைஸ் இதுதான் கையில வச்சிருக்கேன். ஓகேங்களா, இந்த டிவைஸ் நான் இங்க கனெக்ட் பண்றேன். ஸோ ப்ளூடூத் வழியா இந்த டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகுது. டிவைஸ் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா 229 ப்ரோக்ராம்ஸ் நான் வச்சிருக்கிறது வந்து ப்ரொஃபஷனல் எடிஷன். ஸோ இதுல பாருங்க, இது ஃபுல்லா 229 ப்ரோக்ராம்ஸ் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமான இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஸ்டார்ட் பண்றது பாத்தீங்கன்னா இந்த கோல் சைக்கிள்ன்றது, இந்த ப்ரோக்ராம் தான் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பண்றது. ஸோ இதுல இதுக்குள்ள போனோம்னா 7 ப்ரோக்ராம் சப் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல என்ன பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட செல்ஸ் வந்து டீடாக்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அதாவது செல்ஸோட பியூரிஃபிகேஷன், அதை கேரிங், அதோட இது பீயிங்னஸோட இருக்குது, அதை ரிலாக்ஸ் பண்றதுக்கு, அதுல இருக்கிற டாக்ஸின்ஸை ரிலீஸ் பண்றதுக்கு, அந்த செல்ஸ்க்கு வந்து எனர்ஜி கொடுக்கறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி எல்லாம் பேலன்ஸ் பண்றது. ஸோ இதுதான் வந்து மெயின் ப்ரோக்ராமா இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்ப எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை நம்ம பார்ப்போம். இப்ப நான் வந்து பியூர் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்றேன்.
ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா பிரேஸ்லெட்ஸ் வேர் பண்ணிக்கணும்னு சொல்லி இதுலயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நானும் என் கையில வந்து ரெண்டு இதுலயும் வந்து பிரேஸ்லெட்ஸ் போட்டிருக்கேன். இதுல பாருங்க இந்த எலக்ட்ரோட்ஸ் இதுதான் வந்து முக்கியமானது. இந்த எலக்ட்ரோட்ஸை இதுல கொடுத்த பிரேஸ்லெட்ஸ்ல நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த எலக்ட்ரோட்ஸோட இன்னொரு எண்டை வந்து இந்த டிவைஸ்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் வந்து செலக்ட் பண்றேன். ஸோ இங்க செலக்ட் ஸ்டார்ட்னு கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா இப்ப இங்க ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி இருந்ததால உங்களுக்கு டிரான்ஸ்மிட்டர் காட்டல. நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். உள்ள வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணதால இதுல வந்து வந்துருச்சு வேகமா. இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க 15% இருக்கும். சோ இது கொஞ்ச நாள் நான் ரன் பண்ணிட்டு இருந்ததால இது அப்படியே 30%ல இருக்கு. எனக்கு அங்க ஃப்ளோ ஆயிடுச்சு. அதே இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல 15% இந்த இன்டென்சிட்டி இருக்குதுன்னா, இங்க வந்து ஃப்ரீக்வென்சி ஜெனரேட்டட் கரண்ட் இஸ் நாட் பாசிங் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க வந்து பிளஸ்ஸ வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணணும். இப்ப எனக்கு வந்து ஆல்ரெடி இங்க கரண்ட் வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கதால, ஃப்ரீக்வென்சி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கதால, நான் இங்க எதுவுமே இன்கிரீஸ் பண்ணல. இங்க பாத்தீங்கன்னா, இந்த பிளஸ் ஆர் மைனஸ் வந்து டிக்ரீஸ் பண்றதுக்கும், இன்கிரீஸ் பண்ணணும். இப்ப பாருங்க மெசேஜ் நான் டிக்ரீஸ் பண்ணோனே பாருங்க மெசேஜ் வந்துருச்சு. சோ அப்ப என்னன்னா, இங்க வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகலன்னு. இது ஆல்ரெடி என்னோட இதுல நான் 6 மந்த்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கதால இமிடியேட்டா எனக்கு ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க வந்து இந்த இன்டென்சிட்டி இன்கிரீஸ் பண்ணணும். அதே நேரத்துல இங்க பாத்தீங்கன்னா, இந்த டைம் ஃப்ரேம் குடுத்திருக்கான். இது ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரோகிராமுக்கும் வந்து டைம் ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கோம். சோ நம்ம இத பத்தி ஒண்ணுமே கேர் பண்ணிக்க வேணாம். இங்க 51 மினிட்ஸ்னா அப் டூ 51 மினிட்ஸ் வரைக்கும் அதுவே ரன் ஆயிட்டு அது ஆஃப் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா, இதுல ப்ரோகிராம்ல வந்து இந்த கிரீன் லைட் அண்ட் ப்ளூ லைட் 2மே வந்து பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. கிரீன் லைட் பிளிங்க் ஆயிட்டு இருக்கிறது வந்து ப்ரோகிராம் ரன் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒன்ஸ் அந்த ப்ரோகிராம் 51 மினிட்ஸ் முடிஞ்சுச்சுன்னா, அதுவே கிரீன் லைட் ஸ்டாப் ஆயிடும். இங்க இன்னொன்னு பாக்குறீங்க இந்த ஃப்ரீக்வென்சி. இங்க பாருங்க இது வந்து ஒரு செல் அவங்கவங்களுக்கு ஏத்த மாரி இந்த ஃப்ரீக்வென்சி மாறிட்டே இருக்கும். இப்ப திடீர்னு வந்து 200 இருக்கும். இப்ப 490 எனக்கு காட்டுது. அதுக்கப்புறம் அது வேணும்னா அது வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கும். இல்லன்னா அதுக்கப்புறம் வந்து அத டிக்ரீஸ் பண்ணிக்கும். சோ இங்க இப்ப பாருங்க 343 இறங்கி இருக்கு. சோ இந்த மாரி ஒவ்வொருத்தருடைய செல்லுலார் லெவல் என்ன தேவையோ அதுக்கேத்த மாரி அதுவே வந்து ஃப்ரீக்வென்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். சோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய செல்ஸ் வந்து இந்த இந்த ப்ரோகிராம் வந்து பியூரிஃபை பண்றது வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. சோ இப்ப நான் அதே வந்து இங்க ரிலாக்ஸ் குடுக்குறேன் அப்படின்னா, இப்ப பாருங்க 51 இதுல காட்டுது பாருங்க. ஏன்னா இந்த ப்ரோகிராம் நான் இப்ப புதுசா செலக்ட் பண்ணதால என்ன ஆயிட்டு இருக்கு? டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இருக்கு. என்னுடைய டிவைஸ்க்கு வந்து இப்ப இந்த ப்ரோகிராம் டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இருக்கு. ஒரு டைமும் ஒரு ப்ரோகிராமும் செலக்ட் பண்ணும்போது, இது கிளவுட்ல இருந்து இந்த டிவைஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். டிரான்ஸ்மிட் ஆன பிறகு தான் அந்த ப்ரோகிராம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இங்க பாருங்க இதுல ஃபர்ஸ்ட் டைம் 15% இன்டென்சிட்டி இங்க வந்து இன்னும் ஃப்ளோ ஆகல. சோ நான் இங்க வந்து இன்டென்சிட்டி இன்கிரீஸ் பண்றேன். சோ 20 இன்கிரீஸ் பண்றேன். திரும்ப 25 போனோனே எனக்கு கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? சோ இந்த மாரி தான் இதுல வந்து நம்ம வொர்க் அவுட் பண்ணணும். சோ இதுக்கு அடுத்த ப்ரோகிராம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, லோக்கல் ஸ்டிமுலேஷன். இது எல்லாமே பெயின் புரோகிராம்ஸ். இப்ப நமக்கு ரொம்ப கிரானிக் பெயினா இருக்கு, பேக் பெயின் இருக்கு, சயாட்டிக் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல பல்லு வலியா இருக்கு, இல்லன்னா வந்து நமக்கு ஜாயிண்ட் பெயினா இருக்குன்னா, இந்த மாரி புரோகிராம்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா, தூக்கம் வராததுக்கு இன்சோம்னியாக்கு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா, மைக்ரேன் ஹெட்டேக்குக்கு, இது டிப்ரஷனுக்கு, இது வந்து ஆங்ஸைட்டி இருக்குன்னா, அந்த ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் ரெடியூஸ் பண்ணது. இப்ப எனக்கு கிரானிக் பெயின் இருக்குன்னா, இந்த புரோகிராம் நான் செலக்ட் பண்றேன். இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க, இதுலயே வந்து இமேஜ்ல குடுத்துருக்காங்க. நம்ம வந்து இயர் எலக்ட்ரோட்ஸ். இது பேர் இயர் எலக்ட்ரோட்ஸ். சோ இந்த இயர் எலக்ட்ரோட்ஸ் தனியா குடுப்பாங்க. இத வந்து நம்ம டிவைஸோட கனெக்ட் பண்ணிக்கணும். நம்மளோட இயர்ல வந்து இத கிளிப் பண்ணிக்கணும். சோ இது மாரி பண்ணிக்கும்போது இந்த ப்ரோகிராம் இத ஸ்டார்ட் பண்ணனும். இது ரன் ஆகும். இப்ப நான் ஆல்ரெடி பிரேஸ்லெட் போட்டிருக்கதால இத நான் சேஞ்ச் பண்ணல. சோ ஒரு ப்ரோகிராமும் நீங்க எதுக்கு ஏத்த மாரி வேணுமோ அங்கேயே வந்து அட்வைஸ் வந்து குடுத்திருக்காங்க. சஜஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. அத நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப குழந்தைங்களுடைய லேர்னிங் ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்து மெமரி பவர் இன்கிரீஸ் பண்ணணும். இல்ல அவங்களோட ஃபியர், அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸ ரிலீஸ் பண்ணனும்னா இந்த ப்ரோகிராம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு. இப்ப நமக்கே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவிட்டி இல்லாத இருக்கிறாங்க. ரொம்ப வந்து ஒரு சூசைடல் தாட்ஸ், நெகட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கு. அவங்களால அதுலருந்து விடுபடவே முடியலன்னா, அப்ப இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் இந்த ப்ரோகிராம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது நான் என்னுடைய கிளையண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாரி இந்த பேலன்ஸ் ஸ்லீப் தூக்கம் வரல அப்படி இருக்கும்போது, இந்த மாரி பேலன்ஸ் ஸ்லீப் வந்து குடுக்கும்போதும் ரொம்பவே நல்லா வந்து வொர்க் பண்ணுது. சோ அதே இப்ப வந்து மென்டல் பேலன்ஸ் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா, இந்த புரோகிராம்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவா குடுத்திருக்காங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து அடிக்ஷன் அதிகமா இருக்கு. அவங்களுக்கு வந்து ஆல்கஹால் அடிக்ஷன்ல இருந்து வெளில வரணும். இல்லன்னா வந்து அ இது ஸ்மோக்கிங் அடிக்ஷன் இருந்து வெளில வரணும். இல்ல ஏதோ ஒரு சாப்பாடுல வந்து அடிக்ஷன் இருக்கு. ஏதோ ஒரு அடிக்டிவ் ஹேபிட் இருக்கு. அதுலருந்து வெளில வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்களால வர முடியல அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கான ஃப்ரீக்வென்சி அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் உடைய ஃப்ரீக்வென்சி ஹையரா இருக்கு. அவங்களுடைய
செல்லுலார் லெவல்லையும் சரி, பயோஎனர்ஜெட்டிக் லெவல்லையும். ஸோ அதுதான் வந்து அவங்க யூனிவர்ஸ்ல இருந்து ரொம்ப அட்ராக்ட் பண்றதால அவங்க விடணும்னு நினைச்சாலும் அவங்களால விட முடியாது. அது வந்து அவங்கள வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு. இப்ப அந்த மாதிரியான கேட்டகரியில இருக்கிறவங்க இந்த கண்டென்ட்மென்ட் அக்யூட் கண்டென்ட்மென்ட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணும்போது அதுல இருந்து அவங்க ஈஸியா வெளிவரத அவங்க பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நம்மளுடைய பியூட்டி அண்ட் ஸ்கின்னையும் வந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஆன்டி ஏஜிங் ப்ரோக்ராம் இருக்குங்க. இங்க பாருங்க, ஏஜிங் ப்ரோக்ராம் சரி பண்றதுக்கு, ஸ்கின் ஹார்மனைஸ் பண்றது, ஸ்கார் ப்ராப்ளம் இருந்தாலும் அதை வந்து சரி பண்றதுக்கும் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்ப நான் முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இதுல பாருங்க, சக்ராஸ்ன்றது இப்ப வெல்த்துக்கு வந்து சார் சொன்னாங்க இல்லையா? சோ நம்மளோட வெல்த் எப்படி ஜென்ரேட் பண்ணணும், நம்மளோட வெல்த் நல்லா ஜென்ரேட் பண்ணணும், ரூட் சக்ரா நல்லா இருக்கணும். ரூட் சக்ராக்கு சில ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சி ஹையரா இருக்கும்போது எப்படி வந்து இப்போ ஒரு நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி நம்ம உடம்புல ஹையரா இருந்தா அதை நம்ம அட்ராக்ட் பண்றோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஸ்மோக்கிங் அடிக்ஷன் ஹேபிட்டே சொன்னேன் இல்லையா? அதோட ஃப்ரீக்வன்சி ஹையரா இருக்கிறதால தான் அதை அவங்க வந்து அட்ராக்ட் பண்ணி அந்த இதுல ஹேபிட்ல அவங்க மாட்டியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு பாசிட்டிவிட்டி வேணும்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதோட ஃப்ரீக்வன்சி ஹையரா இருக்கணும். அப்ப அது ஹையரா இருக்கும்போது நம்ம வந்து யூனிவர்ஸோடைய ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகும்போது நம்ம அதை வந்து அட்ராக்ட் பண்ணுவோம். அப்ப இப்ப ரூட் சக்ரா வந்து நல்லா ஸ்ட்ரென்தண்டா இருக்கு அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா வெல்த் வந்து அபண்டன்ஸ் வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணுவோம். இப்ப இந்த ரூட் சக்ரா ப்ரோக்ராம நம்ம ரன் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அதுக்கான பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதுலயும் பாருங்க, பிரேஸ்லெட் வேர் பண்ணிக்கணும். 33 மினிட்ஸ் தான் இந்த ப்ரோக்ராம். இது நான் ஸ்டார்ட் கொடுத்தேன்னா முன்ன காட்டின மாதிரி அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகும். அது போக நம்மளோட சக்ராஸ வந்து பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கும் மத்த சக்ராஸையுமே நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, இதுல டீப் சைக்கிள் ஹெச்ன்றத சொல்றேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது கோ டு த ரூட்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஒருத்தவங்களுக்கு கிரானிக் இஷ்யூ இருக்கு அப்படின்னாவே அதோடைய ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் என்ன, ரூட்ஸ்ல தான் இருக்கும். அப்ப அந்த ரூட் இதுலயே நம்ம போய் சரி பண்ணும்போது, இப்ப சார் சொன்னாங்களே இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட், அதோடைய ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லயே நம்ம போய் கரெக்ஷன் பண்றோம் அப்படின்னா, அதோடைய சொல்யூஷன் வந்து பெர்மனன்ட் சொல்யூஷனா இருக்கும். அதுதான் இந்த கோ டு த ரூட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப லங் இஷ்யூஸ் இருக்குன்னா இந்த பிரெத் ஆஃப் லைஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த டைஜஸ்டால் யூஸ் பண்ணிக்கலாம். எனர்ஜி ஃப்ளோ நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி வந்து ஃப்ரீ ஃப்ளோ யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது ஒண்ணுத்துக்குமே வந்து தனித்தனியா புரியுற மாதிரி, அதாவது லேமேனுக்கும் புரியுற மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இதுல இந்த இந்த இதுல முக்கியமா இந்த எடிஷன்ல என்ன முக்கியமானதுன்னா, இந்த டிஜிட்டல் நியூட்ரிஷன் சொல்லியிருக்க இந்த 6 டிவிஷன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 72 ப்ரோக்ராம்ஸ் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, எல்லா ஆர்கனையும் என்னதான் தனித்தனியா வந்து கொடுத்தாலும் இப்ப ஆர்கன் வைஸும் செக்ரிகேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. பிரெயினுக்கு வந்து ஹார்மனைஸ் பண்றதுக்கு, ஹார்ட்டுக்கு, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனலுக்கு, ஹெட்டுக்கு, நெயிலுக்கும் வந்து ஹார்மனைஸ் பண்றதுக்கும் கொடுத்திருக்காங்க ப்ரோக்ராம்ஸ். இப்ப தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னா அப்ப தைராய்டு ஹார்மோனை ரன் பண்ணும்போது அதுல இருந்து அவங்களுக்கு வந்து ஈஸியா அதுல இருந்து ரிலீவ் ஆக முடியும். சோ இயர் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் தனித்தனியாவே இருக்கு பாருங்க. இப்ப அதே அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம பாடி வந்து ரொம்ப அசிடிட்டில தான் இப்ப இருக்கு. அப்ப அதை ஆல்கலைனைஸ் ஆக்கணும்னா அதுக்கு தனியா வந்து ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கப்புறம் வெயிட்ட வந்து மேனேஜ் பண்றதுக்கு ப்ரோக்ராம் இருக்கு. மினரல்ஸ் ஜெனரேட் பண்றதுக்கு ப்ரோக்ராம். ஈவன் பாருங்க, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் இன்டேக் வந்து ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணும்னா, இப்ப சாப்பிட்டோனே இந்த ப்ரோக்ராம்ல நம்ம ரன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்மளுடைய ஆக்சுவலா ஏன் நம்மளுடைய பாடியில வந்து மினரல்ஸோ, கால்சியமோ, விட்டமின்ஸோ சரியா செக்ரிகேட் ஆக மாட்டேங்குது, சரியா சுரக்க மாட்டேங்குது அப்படின்னா, நம்மளுடைய டைஜஷன் வந்து சரியா இல்லைன்னு அர்த்தம். அப்ப அந்த டைஜஷன்ல இருந்து அதோடைய அதாவது காம்பவுண்ட் சொல்லுவாங்க. அந்த கெமிக்கல் ஆக்ஷன் வந்து சொல்லுவாங்க. அந்த அந்த ஃபார்மேட்ல இப்ப குளுக்கோஸ்னா C6H12 அந்த மாதிரி அது ஃபார்மேட் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரியான இதுல வந்து உருவானாதான் அந்த குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஒண்ணுத்துக்கும் ஒரு ஒரு கெமிக்கல் இது இருக்கு. அதுக்கு சரியா உற்பத்தி ஆகிறதுக்கு உடம்புல வந்து சக்தி இல்ல அப்படின்னா அது உற்பத்தி ஆகாத இருக்கு. அதுக்கு இப்ப நம்ம விட்டமின் பி அப்படின்ற மாதிரி ஃப்ரீக்வன்சி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இதுக்கான இதை வந்து நம்மளுடைய சாப்பாட்டுல இருந்து அது கரெக்டா அந்த டைஜஷன் இதுல எண்ட் ஆகும்போது ப்ராப்பரா அது வந்து செக்ரீட் ஆகிறதுக்காக இங்க வந்து ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம வீகன் ப்ரோக்ராம் இருக்கு. அடுத்தது இதுல பாருங்க, இப்ப குழந்தை இல்லாதவங்க எவ்வளவு பேர் வந்து இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ல சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. அது எல்லாமே முக்காவாசி எதுனாலன்னா ஸ்ட்ரெஸ் as well as ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இப்ப பாருங்க, இதுல ஹார்மோன் சிஸ்டம் பேலன்ஸ் பண்றதுக்கு, பர்த் வந்து சரி பண்றதுக்கு விமனுக்கான ப்ரோக்ராம்ஸ் தனியா இருக்கு. லிபிடோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அவங்களுடைய சென்சிட்டிவிட்டிஸ் சரி பண்றதுக்கான ப்ரோக்ராம் இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தனியா இருக்கு. இது பாருங்க, தனியாவும் ஆல்கஹால் இன்டேக்க வந்து சப்ரஸ் பண்றதுக்கும் இங்க தனியா ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. சோ ஒன்னொன்னும் பாத்தீங்கன்னா, இதுல பாருங்க மொபிலிட்டி, இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். எல்லாமே இன்னைக்கு வேண்டிய காலகட்டத்துக்கு, இன்னைக்கான டே டு டே லைஃப் ஸ்டைலுக்கு வேண்டிய எல்லா ப்ரோக்ராம்ஸும் செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாவே கொடுத்திருக்காங்க. சோ இது நம்ம சொல்லிட்டே போகலாம். எல்லாமே தேவையான ப்ரோக்ராம்ஸ் தான் இருக்கு.
ஓகேங்களா? இதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா, பவர் ஆஃப் 3யும் இருக்கு. அதாவது ஆயுர்வேதாவும் வந்து ஃப்ரீக்வன்சியா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 9 மில்லியன் ஃப்ரீக்வன்சிஸ வந்து இவங்க பேட்டர்ன் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இப்ப ஆயுர்வேதாவோட பேசிக் கான்செப்ட்டே என்னது? வாதா, பித்தா, கஃபான்றது நல்லாவே தெரியும். இப்ப வாதம் அதிகமா இருக்கு. அப்ப அதுதான் வந்து உடம்புல இருந்து உடம்புல ஒரு சிம்ப்டமா காட்டும். அதே கபம் அதிகமா இருக்கு, பித்தம் அதிகமா இருக்குன்னா, அது உடம்புல வந்து சிம்ப்டமா காட்டும். அப்ப அந்த சிம்ப்டம்க்கு ஏத்த மாரி நம்ம வந்து தனியாவும் இங்க வாதா ரன் பண்ணிக்கலாம், பித்தா ரன் பண்ணிக்கலாம், கபத்த ரன் பண்ணிக்கலாம். இந்த பவர் ஆஃப் 3 புரோகிராம்ஸ் எல்லாமே இந்த ஆயுர்வேதிக வந்து பேஸ் பண்ணி இந்த புரோகிராம்ஸ வந்து ஃப்ரீக்வன்சியா குடுத்துருக்காங்க. சோ இப்ப நான் வாங்கும்போது சோல் சைக்கிள் இருந்ததால, இந்த சோல் சைக்கிள் இருந்து நம்மளோட சோலையும் வந்து எவ்வளவு தூரம் நம்ம அத இது எனர்ஜி இதுல ஃப்ரீக்வன்சியா வந்து நம்ம பண்ண முடியும்ன்றது அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிறதுக்கும், நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்கிரீஸ் ஆகுறதுக்கும், நம்மளோட இன்னர் பேலன்ஸ், எமோஷன்ஸ் பேலன்ஸ் பண்றதுக்குமே தனித்தனியா புரோகிராம்ஸ் இருக்கு. சோ இதுதான் வந்து இப்போ பிங்க் ஆப்ல இது வந்து குடுத்துருக்காங்க. சார் சொன்னாங்க இல்லையா? நம்மளுடைய செல்ஸும் வந்து ரொம்ப வந்து முக்கியமா இருக்கணும். அதாவது -20ல இருந்து -30க்குள்ள இருக்கும்போது யங் செல்லா இருக்கும். அதாவது ரொம்ப அது 60 வோல்ட்ஸ் அந்த இதுல வந்து காட்டுனாங்க இல்லையா? அந்த மேப் இதுல. அந்த அளவுக்குள்ள இருக்கும்போது யங்க செல்லா இருக்கும். இல்ல போக 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 அது -10க்குலாம் போகுது அப்டின்னா வந்து கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நெறைய வந்து நம்மளுடைய செல்லுலார் லெவல்ல வந்தது. சோ அத நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்டின்னு சொன்னா, நம்ம இந்த மாரி ஃப்ரீக்வன்சிய வந்து ஃபாலோ பண்ணும்போது தான் ஈஸியா செல்லுலார் லெவல்ல அந்த மெமரிய வந்து மாத்திக்க முடியும். இப்ப நம்ம அடுத்தது வந்து ப்ளூ ஆப்க்கு போகலாம். ப்ளூ ஆப் வந்து ஆஸ் யூசுவல் சொன்ன மாரி பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட பேலன்ஸ் பண்றதுக்கு. இப்ப இந்த ப்ளூ ஆப்க்கு வந்து நமக்கு எலக்ட்ரோட்ஸ்லாம் எதுவுமே தேவையே இல்ல. டிவைஸும் நம்மளுடைய மொபைலும் இருந்தா போதும். ஓகேங்களா? இப்ப இதுல வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்ப இவ்ளோ பேருக்கும் நான் வந்து புரோகிராம்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து ஜஸ்ட் நம்ப ஒரு இதுக்கு எடுத்துக்கலாம். இதுதான் இவங்களுடைய ஆரா. இப்ப வந்து எல்லாருக்குமே யோசனையா இருக்கும். எப்படி ஆரா வந்து நம்ம ரெக்கார்ட் பண்றது? இது மாரி ரெக்கார்ட் வைப்ரேஷன் சொல்லி அதுக்கு வந்து ஒரு செட்டப் நம்ம பண்ணி அவங்களுடைய ஆராவ நம்ம வந்து எங்க இருந்தாலுமே ரெக்கார்ட் பண்ண பிறகு, ரெக்கார்டா எங்க இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதே மாரி ரெக்கார்ட் பண்ண பிறகும் இவங்க இந்த உலகத்துல எங்க இருந்தாலுமே இவங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து சென்ட் ஆயிட்டே இருக்கும். இப்ப இவங்களுடைய ஆரா அனாலிசிஸ நம்ம வந்து பண்ண போறோம். இதுதான் அவங்களுடைய ஆரா அனாலிசிஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆரா வந்து அனலைஸ் பண்றோம். அப்ப அவங்களுடைய ஆரா எப்படி இருக்கு? சக்ராஸ் எப்படி இருக்குன்றது நமக்கு உடனே வந்து குடுத்துரும். ஓகேங்களா? இப்ப இவங்களுடைய சக்ராஸ்ல எதெல்லாம் இம்பேலன்ஸா இருக்குன்றது நமக்கு குடுத்திருக்கு. நம்ம இத வந்து இன்னும் டீப்பரா அனலைஸ் பண்ண சொல்றோம். அதாவது இவங்களுடைய பிரசன்ட் ஸ்டேட் என்ன? இவங்களுக்கு என்ன இப்ப வந்து ஹை பிரையாரிட்டி குடுக்கணும்? என்ன சேலஞ்சஸ் இருக்கு? அத எப்படி கரெக்ட் பண்றது? டிசைர்ட் ஸ்டேட் என்னன்றது தனித்தனியா அந்த பர்ட்டிகுலர் சக்ராஸ்க்கு டீப்பரா அனலைஸ் பண்ணியிருக்கு. சோ இப்ப இவங்களுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, த்ரோட் சக்ரா கவனிக்கணும். 3 ஐ சக்ரா கவனிக்கணும். சோலார் பிளெக்ஸஸ் கவனிக்கணும். சோ இதுல ஒரு சக்ராக்கும் 3 என்ட்ரீஸ் வந்து அது வந்து என்ன ப்ராப்ளம்ன்றத இங்க அனலைஸ் பண்ணி குடுத்துருச்சு. அதே மாரி எப்படி அத கரெக்ட் பண்ணணும்? எந்த மாரி ஸ்டேட்ல அவங்க இருக்கணும் அப்படின்றதும், இங்க டிசைட் ஸ்டேட்ன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து குடுத்துருக்காங்க. சோ இந்த இத வந்து நம்ம பிடிஎஃப்பாவும் எடுத்துக்கலாம். இப்ப இத பிடிஎஃப்பா எடுத்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல இத படிச்சு, தினமும் கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணி அந்த சக்கராவ பேலன்ஸ் பண்றதுன்றது ஒரு பெரிய சேலஞ்ச். அப்ப இத எப்படி நம்ம கரெக்ட் பண்றது? இருக்கவே இருக்கு சிம்பிளா வைப்ரேட். இப்ப நம்ம வைப்ரேட்ன்னு சொல்லி நான் இப்ப டெமோ பர்ப்பஸ்க்கு குடுக்குறேன். 17 செகண்ட்ஸ் செலக்ட் பண்றேன். சோ இப்ப நான் இவங்களுக்கு வந்து 17 செகண்ட்ஸ் செலக்ட் பண்ணி குடுத்தோனே, இப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இப்ப அவங்களுக்கு வந்து சென்ட் ஆயிட்டு இருக்கு. என்ன ஆயிட்டு இருக்குன்னா, இந்த டிசைர்ட் ஸ்டேட் நம்ம சொன்னோம் இல்லையா? அவங்களுடைய ப்ராப்ளம் இப்ப என்னவா இருந்தாலுமே, இதுல இருக்கிற இந்த அஃபர்மேஷன், பாசிட்டிவ் அஃபர்மேஷன் எல்லாமே அவங்களுக்கு அத்தன சக்ராஸ்க்கும் போயிட்டே இருக்கு. இப்ப இதுல வந்து 3 சக்ராஸ் வந்து அது செலக்ட் பண்ணியிருந்தது. அத்தன சக்ராவுடைய அஃபர்மேஷனும் வந்து குடுத்திருந்தது. இப்ப அது வந்து செலக்ட் ஆனதெல்லாம் குடுத்தாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா பினிஷ். இதே வந்து நான் திரும்ப அத அனலைஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப சக்ராஸ் வந்து மாறி இருக்கும். பாருங்க. 3 ஐ சக்ரா, த்ரோட் சக்ரா போன இதுல த்ரோட் சக்ரா இருந்தது. இந்த வாட்டி வந்து சோலார் பிளெக்ஸஸ், ரூட் சக்ரா வந்திருக்கு. சோ இதுதான் இது. இப்ப இத நான் கன்டின்யூ குடுத்தேன்னா, டீப்பர் அனலைசிஸ் பண்ணி போன வாட்டி காட்டுன மாரியே பிடிஎஃப்பாவும் நமக்கு வந்து குடுத்துரும். பிரசன்ட் ஸ்டேட். அதே இப்ப வந்துட்டு இவங்களுக்கு கோச் அனாலிசிஸ் எப்படின்னு இருக்காங்கன்னு பண்ணலாம். இதுல பார்த்தீங்கன்னா, கோச் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆகுது. அதாவது இதுலயே வந்து ஒரு 10 டெம்ப்ளேட்டா குடுத்துருக்காங்க. என்ன வேணும்ன்றத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம்.
இவங்க இதை வந்து செலக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐ டிசர்வ் டு பி வெல்தி அண்ட் ஹாப்பி. இந்த இன்டென்ஷன் இவங்களோட பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி 10 திமேட்டிக் ஃபீல்டு வழியா இதை வந்து அனலைஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குது. பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு இந்த இன்டென்ஷன். இதுல பாருங்க 10 தெமாட்டிக் ஃபீல்ட்ல இவங்களுக்கு கிட்டத்தட்ட 5 இது வந்து கிரீன். அது சோசியல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபுல்லாவே இருக்கு. இதுதான் இந்த தெமாட்டிக் ஃபீல்டோட இத நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி கிரீனரா இருக்கு. இவங்க ரொம்ப இப்ப பிரையாரிட்டி எது குடுக்கணும்னா, கரியருக்கு வந்து பிரையாரிட்டி குடுக்கணும். ஏன்னா அதுல வந்து ரெட்ல இருக்கு. அடுத்தது வந்து கோல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பெர்சனல் ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் ஃபினான்சஸ்லாம் இவங்க வந்து பார்க்கணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இவ்ளோ தூரத்துக்கு கிரீனரா வர்றதுக்கு தான் இவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும். இது மாதிரி நம்ம பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, ஃபுல்லா எல்லா தீமேட்டிக் ஃபீல்ட்லயும் அது கிரீனரா வர ஆரம்பிக்கும். இது நான் இப்ப டெமோ பர்பஸ்க்கு எல்லாமே செலக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நான் இது என்ன சொல்றேன் அப்படின்னா, டீப்பரா அனலைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம. இப்ப இந்த 10 தீமேட்டிக் ஃபீல்டுலயும் பாருங்க ஒண்ணுத்துக்குள்ளயும் 3 சப் பாராமீட்டர்ஸா குடுத்திருக்காங்க. அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள 3 விஷயம். அதுக்கப்புறம் ஃபினான்சஸ்ல 3 விஷயம். பெர்சனல் ரிலேஷன்ஷிப்ல 3 விஷயம். அதுக்கப்புறம் எமோஷனல் பேலன்ஸ்ல 3. இது ஒண்ணொண்ணு இது என்ன குறிக்குது அப்படின்னு சொன்னானா, இப்ப அவங்க எமோஷனல் பேலன்ஸ்ல எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லிவிங் கான்ஷியஸ்க்குள்ள உள்ள போனோம்னா, என்ட்ரிஸ் பாரு 79 என்ட்ரிஸ் ஆஃப் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் ஆல்ரெடி ஸ்டோர்ட் இன் த டிவைஸ். இதுலயே வந்து கிளவுட்ல ஸ்டோர் ஆயிருக்கு. இப்ப இவங்களுக்கு என்ன நம்ம இன்டென்ஷன் கொடுத்தோம்? ஐ டிசர்வ் டு பி வெல்தி அண்ட் ஹாப்பின்னு கொடுத்தோம். இதுக்கு இவங்களோட எமோஷனல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இத்தனை என்ட்ரிஸ்ல இருந்து 2 என்ட்ரிஸை செலக்ட் பண்ணி சொல்லி நம்ம இங்க கொடுத்துருக்கோம். அதுதான் இங்க 2 2 2ன்னு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எல்லா இதுலயும் சப் பாராமீட்டர்ஸ்லயும் ஒரு சப் பாராமீட்டருக்கும் நிறைய என்ட்ரிஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து 2 அஃபர்மேஷனை செலக்ட் பண்ணி இப்ப நம்ம ஸ்டார்ட் அனாலிசிஸ் கொடுத்தா இங்க இது வந்து அனலைஸ் பண்ணும். இதுலயே பாருங்க ஒன்னு தான் வந்து செலக்ட் பண்ணிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணுதுன்னா ஒரு பிடிஎஃப் எல்லாத்துலயும் வந்து 2 அஃபர்மேஷனா கொண்டு வந்து கொடுத்துரும். சோ இப்ப நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பெரிய செட் ஆஃப் பிடிஎஃப் இருக்கும். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 3 இருக்கு இல்லையா? அப்ப 3 இதுலயும் 2 அஃபர்மேஷன் வந்து உட்கார்ந்து படிக்கிறதுன்றது இன்னைக்கும் ஒரு நாள் முடியவே முடியாது. சோ அத தினமும் ஃபாலோ பண்ண முடியுமானா அதுவும் ஒரு பெரிய சேலஞ்ச். ஆனா இதெல்லாம் நம்ம பண்ணாதான் நம்மளுடைய ஃப்ரீக்வன்சிஸ் ஆகட்டும், நம்மளுடைய அந்த 10 தெமாட்டிக் ஃபீல்ட் இருக்குல்லையா? கோல்ஸ், கரியர், நம்மளுடைய செல்ஃப் வொர்த் அதெல்லாம் இன்கிரீஸ் பண்றதுக்கு நம்ம வந்து எம்பவர் பண்ண முடியும். அப்ப நம்ம இதுல எப்படி ஈஸியா பண்ண முடியும்ன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப பாருங்க இதுல கொடுத்திருக்க ஒன்னொன்னா செலக்ட் பண்ணிட்டே இருக்கு பாருங்க. கோல்ஸ்ல ரிசால்விங் மோட்டிவேஷனல் டிசார்டர்ஸ், ஆர்கனைசேஷன் ஆஃப் ஏரியாஸ், பவுண்டரிஸ் அண்ட் டீம் ஸ்பிரிட். ஸோ எல்லாமே வந்து விதின் நீங்க ரொம்பவே இல்ல டைம் ஃப்ரேமே வந்து ரொம்ப கம்மியான டைம் ஃப்ரேம்ல இமீடியட்டா நமக்கு வந்து இந்த ஏஐ டிவைஸ் மூலியமா நமக்கு வந்து ஈஸியா கிடைச்சிருது. நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. அவ்வளவு ஃபாஸ்டா இது வந்து செஞ்சிடும். பாருங்க நான் பேசுறதுக்குள்ள எல்லாமே கொடுத்துச்சு. இவ்வளவும் அவங்களுக்கு வேண்டிய அஃபர்மேஷன்ஸ். இவ்வளவு அஃபர்மேஷன்ஸும் இப்ப வந்து படிச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? நம்ம வைப்ரேட் கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து வைப்ரேட் அப்படின்னு கொடுத்த உடனே 17 செகண்ட் செலக்ட் பண்றேன். ஸ்டார்ட். அவ்வளவுதாங்க. இதுதான் சிம்பிள். இதோட ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இவ்ளோ அஃபர்மேஷனும் வித்தின் அந்த 17 செகண்ட்ஸ்க்குள்ளே அவங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட போய் பம்பார்ட் ஆயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு நாள் பண்ணா மட்டும் போதாது. தினமும் கன்சிஸ்டன்ட்டா பண்ண எங்க ஒரு பைப்ல அடைப்பு இருந்தா, அந்த பைப்ல இருக்க அடைப்பு வந்து குத்த வெளியில வந்து அந்த அடைப்பெல்லாம் கிளியர் ஆகி வருமோ, அந்த பிளாக்கேஜஸ்லாம் ரிலீவ் ஆகுமோ, அதே மாரி நமக்கான பிளாக்கேஜஸும் கன்டினியூவா பண்ண ரிலீவ் ஆயிடும். இது உங்களுக்கான கம்பேரிசனும் பண்ணி காட்டுறேன். இப்ப நம்ம 1 டைம் ரன் பண்ணோம். இப்ப அவங்களுக்கு அதே இதே நான் செலக்ட் பண்றேன். ஐ டிசர்வ் டு பி வெல்தி அண்ட் ஹாப்பி. இப்ப அந்த திமேட்டிக் ஃபீல்ட்ல சேஞ்சஸ் வந்திருக்கும் பார்க்கலாம். பாத்தீங்களா? இப்ப என்ன இருக்கு? இன்னும் வந்து கிரீனரா இருக்கு. இப்ப பாருங்க முன்ன வந்து கரியர்ல செலக்ட் பண்ண சொல்லியிருந்தது. இப்ப ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ப செக் பண்ணணும்னு சொல்லுது. சோ இந்த மாரி தான் நம்ம பண்ண ஒரு வாட்டியும் ஒரு செக்ஷனும் தானா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ரீக்வன்சி ரிசீவ் ஆறத பொறுத்து மாறிட்டே வரும். அது மாற நம்மளுடைய மெட்டீரியல் வேர்ல்ட்ல மெஷரபிளான எக்ஸ்பீரியன்ஸஸாவும் சிச்சுவேஷன்ஸாவும் நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? இதே மாரி இன்னொன்னும் நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம 229 ப்ரோகிராம்ஸ் இருக்கு. ஓகே இவ்ளோத்தையும் நான் எப்படி ரன் பண்றது? இத பார்த்தாவே எனக்கு குழப்பமா இருக்கு. எனக்கு என்ன தேவை? அப்படின்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த ஆல் ஹீலி ப்ரோகிராம்ஸ்ன்னு இருக்கு. இத நம்ம அனலைஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அந்த ஒரு வாரத்துக்கு என்னென்னலாம் ப்ரோகிராம்ஸ்
5 டேஸ்க்கான ஷெட்யூலே இது வந்து போட்டு கொடுத்துரும். 5 டேஸ் நீங்க இதை ரன் பண்ணீங்கன்னாவே போதுமானது. ஏன்னா உங்களுடைய ஆராக்கு, உங்களுடைய எனர்ஜி ஃபீல்டுக்கு என்ன தேவையோ அதுவே வந்து இங்க வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும் இந்த ப்ரோக்ராம்ஸ். அது பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் ஆப்னு ஒண்ணு இருக்கு. அதையும் வச்சு இப்ப சப்போஸ் சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் டிசீஸ் கண்டிஷன் இருக்கும். அதுல அந்த ஒயிட் ஆப்ல போய் அந்த டிசீஸ் கண்டிஷன் போட்டும் நம்ம வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்ன்றது நம்ம எடுத்துக்க முடியும். அது கூடவே இந்த ஆல் ஹீலியும் நம்ம ரன் பண்ணும்போது ரெண்டுமே கிட்டத்தட்ட ரொம்ப மேட்சபிளா வரும். இப்ப பாருங்க இவங்களுக்கு அட் பிரசன்ட் என்னெல்லாம் வேணும்னா எனர்ஜெட்டிக் ஹார்மோனி, பயோஎனர்ஜெட்டிக் ஹார்மோனி ப்ரோக்ராம்ஸ், டீப் சைக்கிள் ப்ரோக்ராம்ஸ், பயோஎனர்ஜெட்டிக் டிஃபென்ஸ், பியூட்டி ப்ரோக்ராம்ஸ், டிஜிட்டல் நியூட்ரிஷன் மிக்சர்ஸ். ஸோ இத்தனை ப்ரோக்ராமும் இது ஒரு நாளைக்கு 5 நாள் ஷெட்யூலா ஒரு வாரத்துக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுத்துருச்சு. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு அப்புறமேட்டு திரும்ப அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நாளைக்கு நம்ம இவங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டே எப்படி ரன் பண்றோம்ன்றது காட்டிடுறேன். பயோஎனர்ஜெட்டிக் ஹார்மோனி ப்ரோக்ராம் சொல்லியிருக்கு அப்படின்னா, நான் இங்க திரும்ப ரெசனன்ஸ்ல போயிட்டு இத பாருங்க பயோஎனர்ஜெட்டிக் ஹார்மோனி 1 இத நான் அனலைஸ் பண்ணனா, இன்னைக்கு பர் டே இன்னைக்கு நான் என்ன ப்ரோக்ராம் ரன் பண்ண வரைக்கும் இது வந்து ஷெட்யூல்ல கொடுத்துரும். சோ ஒரு வாரத்துக்கு மட்டும் கொடுக்கறது இல்லாம, இன்னைக்கு இத பாருங்க, இன்னைக்கு தேவையான ப்ரோக்ராம் இவங்களுக்கு என்னென்ன பொட்டன்சி ப்ரோக்ராம், மெச்சூர் விமன், சென்சிட்டிவிட்டி, டிஃபென்ஸ், ஹார்மோனி. சோ இது கரெக்ட்டா வந்து இவங்களுக்கான தேவைக்கு இவங்களுடைய கண்டிஷன் என்னன்னு எனக்கு தெரியும். கரெக்ட்டா அதுக்கான விஷயத்துக்கு இன்னைக்கு தேவையான ப்ரோக்ராமும் அவங்க வந்து கொடுத்துருக்கு. இதையே நம்ம வந்து பிங்க் ஆப்ல நான் காட்டினேன் இல்லைங்களா? அதுல போயிட்டு நம்ம இங்க இருந்தே கூட கொடுத்தோம்னா, அது பாருங்க இங்க இருந்து இது வந்து பிங்க் ஆப்புக்கும் டைரக்டா போறதுக்கும் இங்க வந்து வச்சிருக்காங்க. இதுலயே வந்து நம்ம வைப்ரேட் பண்ணி பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் நம்ம இங்கேயே வந்து செலக்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம ரன் பண்றதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அது மாதிரியும் நம்ம ரன் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்தது வந்து பார்த்தோம்னா, நம்ம பேட்ச் ஃப்ளவர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அது கூட ஹோமியோபதி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சோ இந்த ஹோமியோபதி, பேட்ச் ஃப்ளவர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியா குடுத்துருக்காங்க. இதுல பாருங்க கிரியேட்டிவ் ஹோமியோபதின்னு இருக்கு. பேட்ச் ஃப்ளவர் ப்ரோகிராம் இருக்கு. சோ இப்ப பேட்ச் ஃப்ளவர் நான் அனலைஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஃப்ளவர் மெடிசன் தான் பேட்ச் ஃப்ளவர். சோ இந்த ஃப்ளவர் மெடிசனும் இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. மென்டல் பாடியும், எமோஷனல் பாடியும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு. இப்ப பாருங்க இதுல என்னெல்லாம் வந்து 2 செகண்ட் தான் உங்க கூட பேசிட்டே இருக்கேன் அனலைஸ் பண்ணிருச்சு. வைல்ட் ஓட் வேணும், வால்நட் வேணும், மஸ்டர்ட் வேணும், எல்ம் வேணும், ராக் வாட்டர் வேணும். சோ அவங்களோட பிரசன்ட் ஸ்டேட்ன்றது இப்ப இதுதான் இவங்களுடைய கண்டிஷன். இதுக்காக இத கரெக்ட் பண்றதுக்கு இந்த ஃப்ளவர் மெடிசன் இவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இதுவே கொடுத்துருக்கு. சோ இப்ப நம்ம இத போய் உடனே வாங்கிட்டு இருக்க முடியுமா? ஒரு வாட்டியும் வந்து மாறி மாறி வரதெல்லாம் நம்ம வாங்கிட்டே இருக்க முடியாது. சிம்பிள் வைப்ரேட். நம்ம வைப்ரேட் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டோம். இங்க ஒரு 17 செகண்ட்ஸ் நான் வந்து ரன் பண்றேன் அப்படின்னா, நான் பேசுறதுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து அந்த 17 செகண்ட்ஸ்க்கான அந்த அந்த ஃப்ரீக்வன்சி வந்து 17 செகண்ட்ஸ் இல்ல ஹெர்ட்ஸ் பார்க்கணும். 17 செகண்ட்ஸ் பக்கத்துல 959 ஹெர்ட்ஸ்ல அவங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி சென்ட் ஆயிட்டு இருக்கு. அவங்க வந்து எங்க இருந்தாலுமே அது அவசியமே இல்ல. அவங்களுடைய ஆராக்கு அது வந்து ரிசீவ் ஆயிடும். ஓகேங்களா? சோ அவ்ளோ ஃபாஸ்ட்டா, சூப்பர் ஃபாஸ்ட்டா வந்து ஃப்ரீக்வன்சி சென்ட் ஆயிடும். இத நம்ம கன்சிஸ்டன்ட்டா பண்ண அவங்களோட ரிசல்ட்ட வந்து பிசிக்கல் ரியாலிட்டில பார்க்க முடியும். அதே மாரி இதிலயே பார்த்தீங்கன்னா, ஜெம் ஸ்டோன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த பாருங்க அலாஸ்கன் ஜெம் எலக்சர். இப்ப பார்த்தோம்னா, நமக்கு ஒரே சேலஞ்சஸா இருக்குன்னா, நம்ம எங்க போவோம்? முக்காவாசி நெறைய நமக்கு தெரிஞ்சவங்க வந்து உடனே நம்ம அஸ்ட்ராலஜி வந்து பார்க்க போவோம். நம்ம சார்ட்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு? நமக்கான விஷயத்த எப்படி நம்ம பிளானட்டரி ஃபோர்ஸஸ் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறது? அதுலருந்து எப்படி நம்ம மீண்டு வரதுன்னு. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? சில ஜெம் ஸ்டோன்ஸ ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுவும் இதுல பாருங்க ஃப்ரீக்வன்சியா இருக்கு. நான் ஸ்டார்ட் அனாலிசிஸ் குடுக்குறேன். அவங்களுக்கு எந்த ஜெம் ஸ்டோன் இப்ப இருக்க பிரசன்ட் கண்டிஷனுக்கு தேவை அப்படின்றது 5 ஜெம் ஸ்டோன்ஸ அதுவே லிஸ்ட் அவுட் பண்ணிரும். சோ அத லிஸ்ட் அவுட் பண்ணிட்டா நம்ம போய் வாங்கிட்டு இருக்க வேண்டியது இல்ல. இப்ப பாருங்க பெர்ல் வேணும், ஓப்பல் போடணும், கோல்டு போடணும், சஃபயர் போடணும், அ ருட்டிலேட்டட் குவார்ட்ஸ். சோ இதெல்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு இப்ப வேண்டிய கண்டிஷனான தேவையான ஜெம்ஸ். இப்ப இவங்களுக்கு இத்தனையும் போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. வைப்ரேட். அகைன் சிம்பிள் 17 செகண்ட்ஸ் நான் வைப்ரேட் பண்றேன். இப்ப பண்ணோனே இந்த ஃப்ரீக்வன்சி அவங்களுக்கு ஜெம்ஸ்டோன்ஸ் நம்ம வேர் பண்ணா எப்படி அந்த ஜெம்ஸ்டோனுடைய பெனிஃபிட்ஸ் நம்ம வேர் பண்ணிட்டே இருக்கும்போது கிடைக்குமோ, அத வந்து இப்ப ஃப்ரீக்வன்சி அவங்களுக்கு வந்து சென்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ இவ்ளோ அற்புதமா, இவ்ளோ ஃபாஸ்ட்டா வந்து செய்யக்கூடிய ஒரு டெக்னாலஜின்றது இந்த ஹீலில தான் நாங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுல நெறைய வந்து நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். நெறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ஸும் வந்துட்டு இருக்கு. நான் இன்னும் நெறைய இப்ப என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கே நான் வந்து என்னுடைய ஹீலிங்கோட சேர்த்து நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். இத நான் இப்ப ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப இது கூடவே இன்னைக்கு இருக்க இப்ப வந்து ஒரு ஆஃபரா மேக்ஹீலி இது பேரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஹீலின்னு சொல்லுவாங்க. இது வந்து மேக்ஹீலின்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட வந்து இது வந்து எமிட் பண்ணுது. இது நம்ம எங்க வைக்கிறோமோ, அந்த இடத்துல இருந்து நம்பளுக்கு 3 மீட்டர்ஸ்
3 மீட்டர்ஸ் 4 பக்கமும் 4 டைமென்ஷன்லயும் 3 மீட்டர்ஸ்க்கு வந்து இந்த மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து எமிட் ஆயிட்டே இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு நிறைய செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இதுக்குள்ளேயே இருக்கு. நான் அதெல்லாம் காட்டணும்னா டைம் பத்தவே பத்தாது. ஏன்னா அதுலயே வந்து அட்மாஸ்பியர் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, செல்ஸ் ஆர்கனைஸ் பண்றதுக்கு ப்ரோக்ராம், வாட்டரை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு ப்ரோக்ராம் இருக்கு, ஆர்கன்ஸ் அகைன் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கான இது சரி பண்றதுக்கும் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸையும் நம்ம வந்து ரன் பண்ண இதை வச்சு நம்ம ஹீலிங் பண்ணும் போதும் இது கூட இது இது நம்ம இப்ப ஆன் பண்ணி வைக்கிறோம்னா நம்ம இதை சுத்தி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ப்ரோக்ராமோடைய எனர்ஜி வந்து ஃப்ரீக்வன்சியா சென்ட் ஆயிட்டே இருக்கும், மேக்னெட்டிக் எனர்ஜியே வந்து சென்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதோடைய இது நாங்க ப்ராஸ்பெரிட்டின்ற ப்ரோக்ராம் அதுல இருக்கிறத ரன் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நீங்களும் வாங்கி அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓவர் டு சார். தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ வெரி மச். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு மலைப்பா இருக்கும், இவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு. நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. இதுக்கு நிறைய ட்ரைனிங் இருக்கு. நாங்களே ஸ்டார்டிங்ல இவ்வளவுதான் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே ஃபெமிலியர் ஆயிடுச்சு. இப்போ நீங்க பார்த்தனுடைய ஒரு ஸ்னாப்ஷீட் சொல்றாங்க. இது என்னன்னா நம்மளுடைய மைண்டு பாடி சோலை வந்து சிங்க் பண்றதுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி. இப்போ அவங்க சொன்ன எல்லாமே ஃப்ரீக்வன்சி. இப்போ இந்த உடம்புக்கு என்ன ஃப்ரீக்வன்சி தேவைப்படுதோ அது எல்லாமே அதுவே சொல்லிடுது. அப்போ ஃப்ரீக்வன்சி பிரகாரம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியாவும் இருப்போம், சந்தோஷமாவும் இருக்கலாம். இது என்னென்னலாம் பண்ணுதுன்னா, ஒண்ணு மைண்ட் பாடி சோலை வந்து சிங்க் பண்ணுது. இன்னொன்று மேனிஃபெஸ்ட் கோல்ஸ். இப்போ மேடம் வந்து கோச்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கோச் அனாலிசிஸ். அதெல்லாம் உங்களுக்கு என்ன கோல்? சப்போஸ் உங்க பிசினஸ்ல வந்து ஒரு மாசத்துக்கு எனக்கு இவ்வளவு டர்ன் ஓவர், இல்ல வருஷத்துக்கு இவ்வளவு எனக்கு இந்த ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நீங்க கோலை செட் பண்ணிட்டு, அந்த கோலுக்கு அந்த 10 பேராமீட்டர் வந்து எதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு, எது வீக்கா இருக்கு, அது எப்படி நீங்க வைப்ரேட் பண்ணுன்றது அது பண்ணி அது மூலமா கோல் அச்சீவ் பண்ணலாம் உங்களுடைய சப்கான்சியஸ் லெவல்ல. ஏன்னா இப்போ ஆரிக் பாடியில வந்து அவங்க வந்து பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்ட் வந்து ஆரா அனலைசஸ் பண்ணும்போது ஒவ்வொரு சக்கராக்கும் பிரசன்ட் அந்த ரிசைட் ஸ்டேட். பிரசன்ட் ஸ்டேட்ன்றது என்னன்னா அது உங்களுடைய பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷனுக்கு எது வந்து சரியான அதுக்கு ஆல்டர்னேட்டிவா எது வந்து பாசிட்டிவானது என்று டிசைட் ஸ்டேட்னு இருக்கு. பட் இது எங்களை ஆழ் மனசுல என்ன இருக்கு, மேல் மனசுல என்ன இருக்கு, இந்த தாட் இன்ஃபுளுன்ஸ் ஆனது எப்படி, இந்த தாட் இந்த லைஃப் ஸ்ட்ரீம்ல நீங்க கிரியேட் பண்ண பேட்டர்ன் ஆஃப் தாட்டா, இல்ல இந்த இந்த கொண்டு வந்த இந்த தாட் வந்து உங்க பேரண்ட் மூலமா இன்ஃபுளுன்ஸ் ஆயிடுச்சா, இல்ல கிராண்ட் பேரண்ட் மூலமா இன்ஃபுளுன்ஸ் ஆயிடுச்சா, இல்ல ஆன்செஸ்டர் மூலமா இன்ஃபுளுன்ஸ் ஆயிடுச்சா, அதையும் பார்த்துக்கலாம். சப்கான்சியஸ்ல ஏதாவது பிளாக் இருந்தாலும் ரிமூவ் பண்ணலாம். இன்னும் வந்து இதுதான் சக்கராவை பார்த்தோம். அதுக்கப்புறம் பாடி செல்ஸ் மைக்ரோ கரண்ட். அது மியூட் பண்ணுங்க அவரு. ஸோ அதுக்கப்புறம் லீட் டிசீஸ் ஃப்ரீ லைஃப், ஆப்டிமம் ஹெல்த், பேச்சுலர் ரெமடியை பத்தி அவங்க சொன்னாங்க. அவரை மீட் பண்ணுங்கம்மா. பேச்சுலர் ரெமெடிஸ், ஹோமியோபதி, நியூட்ரிஷன் எல்லாமே வந்து ஃப்ரீக்வன்சி மூலமா சரி பண்ணலாம். பட் இது பத்தி நாங்கள் சயின்ஸை பத்தி நான் சொன்னேன். அப்புறம் மேடம் வந்து அதை ப்ராக்டிக்கலா எப்படி பண்ணலான்றது அதை பத்தி அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்றேன், இந்த டிவைஸை வாங்கி யூஸ் பண்ணவங்க என்ன சொல்றாங்க அப்படின்ற அவங்க ஃபீட்பேக்கை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வரதராஜன். நான் சென்னை குடுவாஞ்சேரியில் இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்னோட ப்ரொஃபஷனல் என்ன பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐடி இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ப்ளஸ் வந்து ஒரு பிராணிக் ஹீலிங் வந்து கற்றுக்கிட்டு நான் ஒரு பிராணிக் ஹீலராக இருந்திருக்கேன். ஸோ இளங்கோவன் சார் தான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார், ஒரு புதுசாக ஒரு டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா உடம்பு இருக்க சக்கராஸ்க்கும் உடம்புல இருக்க ஆர்கன்ஸ்க்கும் வந்து ஃப்ரீக்வன்சி வழியாக வந்து ஜென்ரேட் பண்ணி நம்ம செல்ஸ் ரிப்பேர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உடம்பு சரியாக்கும் அப்படின்னாரு. சரி, கேட்கும் போது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்காக அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். அவர் வந்து டிவைஸ் பற்றி எனக்கு கிளியராக சொன்னார், அது மாதிரி என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்தது. சரி, சொல்லும் போது அதை வாங்கி ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா வந்து மேகிலின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணார். ப்ளஸ் அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வாட்டர் ப்ரோக்ராம்னு இருக்கு. அதில் டெய்லி ஒன்று நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் நியூட்ரிஷன் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நியூட்ரிஷன் கொடுக்கும்போது என் பாடியில் வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், நல்லா ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் 10 நிமிஷம் அந்த ப்ரோக்ராம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி குடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட டேஸ்ட், தண்ணி டென்சிட்டிலாம் மாறிட்டு நல்லா ஃபீல் பண்ண முடியுது என்னால். ப்ளஸ் வர 7 days ஆஃப் ஹீலி அந்த ஸ்கீம், அந்த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் 7 days ரன் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து அந்த பீயிங் யூஸ் பண்ணும்போது என்னால் வந்து ரொம்ப அந்த காம்னஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது என்னால். ஸோ பீயிங் வந்து சோல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற அந்த ப்ரோக்ராம் தெரிஞ்சது. அந்த பீயிங் என்னைக்கு நான் யூஸ் பண்ணோம் எனக்கு வந்து ஒரு ஏன்னா இனம் புரியாத ஒரு அமைதி எனக்கு தெரிஞ்சது. ஸோ நல்லா இருக்கு இந்த டிவைஸ். இது இன்னும் ஃபியூச்சர் யூஸ் பண்ணும்போது நிறைய. செந்தில்குமார், நான் வந்து வேலூர் மாவட்டத்தை சார்ந்தவன். பேசிக்கலி ஐ எம் எ போலீஸ் ஆஃபீஸர்.
இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டெக்னிக்கல் விங் இருக்கு, அந்த விங்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெள்ளூர்ல. ஸோ இந்த டிவைஸ் வந்து ஒரு பிரேம்சந்த் நம்பிராஜன் சார் வந்து ரெஃபர் பண்ணாரு. அவர் மூலமா தான் அதை வாங்கினேன். ஃபர்ஸ்ட் வந்து கலைவாணி மேடம் வந்து கைட் பண்ணாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் அதுல இருக்கிறது எல்லாமே நானே வந்து அடுத்தது என்ன நானே பார்த்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா அந்த மேகி வாட்டர் ஆக்டிவேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுல நிறைய டெய்லி ஒன்னு பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நான் ஆக்சுவலா ஒரே வாட்டர்ல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஒரு ஜார்ல போட்டிருக்க அந்த வாட்டர்ல ஒன் ஆர் மோர் ப்ரோக்ராம்ஸ் ஒரே வாட்டர்ல ஆக்டிவேஷன் பண்ண முடியும். வேலை செய்யுது. தனித்தனியா ஆக்டிவேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டிவேஷன் பண்ணிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு வேற ஆக்டிவேஷன் போடணும் அப்படின்னு தேவையில்லைங்க. ஒரே ஜார்ல தண்ணி வச்சுட்டு நீங்க ஒரு 3-4 ஆக்டிவேஷன் ஒரே வாட்டர்ல பண்ணாலும் எல்லாமே ஒன்னா தான் ஒர்க் ஆகும். அடுத்தது நான் சென்னையில இருந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ நான் இந்த டிவைஸ் வாங்கி ஒரு 4 months இருக்கும். ஸோ நான் வந்து என்னோட பர்பஸ்க்காகவும் என்னோட பசங்க என்னோட ஹஸ்பண்ட் எல்லாத்துக்குமே நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் ப்ரோக்ராம் சொல்லிட்டு நான் அவங்களுக்கு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பத்தாவதுக்கு இப்போ அவங்க உடம்பு சரியில்லாத போது வந்து நான் ஷிவர் போட்டு ஸோ அந்த மாதிரி போட்டு அப்புறம் ரிலீஸ் போட்டு கோல் சைக்கிள் போட்டு அது மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் டெய்லி வந்து ரூட் சக்கரா ஆக்டிவேட் பண்றது பிளஸ் வந்து மென்டல் பேலன்ஸ் பண்றது பிளஸ் வந்து அதுல இருக்க அந்த ஜெம்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு வந்து சுகர் இருக்கு. ஸோ சுகர்னால அவருக்குமே வந்து சுகருக்கான மெரிடியன்ஸ்ல போய் செக் பண்ணிட்டு ஸோ அதுக்கான இதுவுமே நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து நல்லாவே கொஞ்சம் ரிசல்ட் நல்லாவே தெரியுது. ஸோ இது ஒரு நல்ல டிவைஸா தான் எனக்கு படுது. ஸோ ஐ எம் லக்கி டு ஹேவ் திஸ் டிவைஸ். தேங்க்யூ. நிஷா பேசுறேங்க, கோயம்புத்தூர்ல இருந்து. ஆக்சுவலி இந்த டிவைஸ் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான டிவைஸுங்க. என் பொண்ணுக்கு லேர்னிங்க்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேங்க. அப்புறம் உடம்பு சரியில்லாதப்போ கோல்ட் சைக்கிள் எல்லாம் என் பொண்ணுக்கு நல்லாவே அதை ஹெல்ப் பண்ணிச்சுங்க. வயிற்று வலி எல்லாம் ஒரு 1/2 hourலயே ரொம்ப கியூர் ஆயிடுச்சுங்க. எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் டைம் எடுத்ததுமே ஹாலிலி ப்ரோக்ராம் போட்டால நமக்கு என்ன அன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் தேவையோ அதை நமக்கு காமிச்சிடுதுங்க. அதை தினமும் அதை ரன் பண்ணாலே ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே இருக்குங்க. ஆறா கூட 7 சக்கராஸும் நமக்கு எப்படி இருக்குங்கிறது அது நல்லாவே தெரியுதுங்க. இதுல கோல்ட் சைக்கிள், மென்டல் பேலன்ஸ், சோல் சைக்கிள் இதெல்லாம் எல்லா ப்ரோக்ராமே ஒரு மாதிரி அமேசிங்கா தான் இருக்குங்க. உண்மையாவே அந்த பொண்ணுக்கு அந்த லேர்னிங் இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சுங்க. இந்த 12th எக்ஸாம் எழுதும்போது அவ உண்மையாவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இது நான் அவளை 2 செகண்ட் பேச சொல்றேங்க. யூஸ் பண்ணேன் லைக் ரீசன்ட் டேஸ்ல அம்மா சொல்லி, அதுக்கப்புறம் லேர்னிங் சைக்கிள் யூஸ் பண்ணேன். லைக் யூஸ் பண்ணா நம்மளுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். லைக் நான் 10th ஐ வாசன்ட் யூசிங், நான் 12th இப்பதான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். 10th ஆக்சுவலி ஆவரேஜ் லேர்னர். லைக் இது எப்படின்னா 10th நான் மார்க் வாங்கினதை விட லைக் இந்த லேர்னிங் சைக்கிள் எல்லாம் யூஸ் பண்ணும்போது லைக் இன்னுமே எக்ஸ்ட்ராவா லைக் எப்படி சொல்றது, என்ஹான்ஸ் மை லேர்னிங் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். என்னுடைய நேம் வந்து ஸ்ரீ கலைவாணி. நான் வந்து ஒரு அக்யூபஞ்சரிஸ்ட், ரேகி மாஸ்டரா இருக்கேன். ஸோ இப்போ நான் ஆக்சுவலா வந்து என்னோட பேசிக் இது வந்து சென்னை தான். நான் சென்னையில இருந்து இங்க கோயம்புத்தூர்ல வந்து இங்க செட்டில் ஆயிருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு 2 years ஆகுது நான் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். எனக்கு இந்த ஹீலி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 6 months பேக் எனக்கு கிடைச்சது. அப்ப வந்து நான் இதோடைய பொட்டென்ஷியல் எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா, எனக்கு வந்து இந்த ஹீலிங் கான்செப்ட்ஸ்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால, இந்த ரேக்கி பத்தியும் இந்த பிரபஞ்ச சக்தியை பத்தியும் எனக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதால, இந்த ஹீலி டிவைஸ் வந்து சார் எனக்கு சொன்ன மாத்திரத்திலே அந்த கான்செப்ட்ஸ் எனக்கு ஈஸியா புரிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நீட் ஆஃப் தி அவர்ன்ற மாதிரி நான் இமீடியட்டா எந்த ஒரு செகண்ட் தாட்டுமே இல்லாத இமீடியட்டா புக் பண்ணி நான் அதை வந்து வாங்கிட்டேன். ஸோ அப்ப வாங்கினதுல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த ஒரு 6 months பேக் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. என்னோட ப்ராசஸ், என்னோட growth எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா பொறுமையா போயிட்டு இருந்தது. ஆனா 6 months வந்து எனக்கு ரொம்ப ஃபாஸ்டா growth ஆகுறது வந்து என்னால பார்க்க முடியுது. ஏன்னா நான் வந்து இங்க வந்த உடனே நியூ பிளேஸ்ல வந்து ஒரு ஹீலிங் சென்டர் வைக்கிறதோ ஒரு கிளினிக் வைக்கிறதோ, நான் சிம்பிளா ஒரு சின்ன இடத்துலதான் இங்க வந்ததுல கிளினிக் வச்சிருந்தோம். சோ அந்த இடத்துல இருந்து எனக்கு அடுத்த ஒரு பெரிய கோல் அப்படின்றது பார்த்தா எல்லாருமே கேட்டுட்டே இருந்தாங்க, என்ன உங்களுடைய 2024 அச்சீவ்மெண்ட் வேணும் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு மனசுல என்னன்னா இந்த ஹீலிங்கை வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும். இந்த ரேக்கி ப்ராசஸ் வந்து எவ்வளவு ஒரு பொட்டென்ஷியல் நிறைஞ்சது, எவ்வளவு ஒரு அற்புதமான சக்தின்றது தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 5 bedded ஹீலிங் சென்டர் வந்து ஓபன் பண்ணுன்றது எனக்கு ஒரு மைண்ட்ல இருந்துட்டே இருந்தது. சோ ஆனா அதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது நியர் ஃபியூச்சர்ல கூட பெருசா எனக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகிற மாதிரி இல்லை.
ஒரு கேட்டதுக்கு ஓகே எனக்கு ஒரு 5 பெடர் ஹீலிங் சென்டர் வேணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் பிரபஞ்சத்துக்கிட்ட. ஆனா எனக்கு அது நடக்குமா, அது எவ்வளவு தூரத்துல நடக்கும், எதுவுமே வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ற அளவுல எனக்கு இல்லவே இல்லை. ஆனா இந்த ஹீலி வந்த பிறகு இதுக்கு சில புரோட்டோகால்ஸ்ல இந்த இப்போ நீங்க இப்ப எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் வந்து கோல் சைக்கிள் ரன் பண்றது எல்லாமே நானும் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் இந்த ஆரா அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இதை பத்தின நிறைய அந்த அகாடமில போய் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இது எப்படி இதை வந்து இன்னும் பொட்டென்ஷியலா நம்ம யூஸ் பண்றதுன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். சோ அப்ப இந்த கோச் அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து கீப் ஆன் ரன் பண்ணிட்டே இருந்தேன். இப்ப நான் வந்து ஒரு மல்டிபிள் கோச் அனாலிசிஸ் போட்டு நான் ரன் பண்ணுவேன். சோ அந்த மாதிரிலாம் நம்ம ரன் பண்ண நம்மளோட ஃப்ரீக்வன்சியை அதிகரிக்கிறதும் என்னுடைய growth வந்து ட்ரெமெண்டஸா ஃபாஸ்டா போறதையும் நான் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ ஆஸ் ஐ விஷ் எனக்கு வந்து விதின் 3 months ஆஃப் திஸ் இயர், அதாவது நான் March 25th அன்னைக்கு 5 bedded ஹீலிங் சென்டர் நாங்க வந்து புதுசா ஒரு இடத்துல அரௌண்ட் 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஓபன் பண்ணிட்டோம். ஸோ அது நான் சொன்ன மாதிரி நான் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்ல தான் நான் சின்ன கிளினிக் வச்சிருந்தேன். அதுல இருந்து ஒரு ட்ரெமெண்டஸ் க்ரோத்ன்றது நான் சொன்ன இந்த விஷயத்துல எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். என்னுடைய பேர் இளங்கோவன். ஃப்ரீக்வன்சியை நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அபாரமான ரிசல்ட் வரும் அப்படின்றது மேடமுடைய மேனிஃபெஸ்ட்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே. இப்போ இதை வந்து இவ்வளவு நேரம் நீங்க பாத்தீங்க, இதை பத்திய சயின்ஸ் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இது எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத டெமோவும் மேடம் வந்து காட்டினாங்க. டோட்டலா 229 ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கப்புறம் இதை வாங்கி பயன்படுத்தினவங்க அவங்கள எப்படி ஃபீல் பண்றாங்கன்றத அந்த நீங்க பாத்தீங்க. இப்போ இது எங்க கிடைக்கும், எங்க வாங்கலாம், எப்படி அப்படின்னும் போது இது ஆன்லைன்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் என்ன இதனுடைய இப்ப என்ன ப்ராடக்ட் இது, இந்த ஹீலின்ற ப்ராடக்ட், ஜெர்மன் ப்ராடக்ட், ஏஐ டெக்னாலஜி, அதை பத்தி எல்லாமே நான் சொல்லிட்டேன். இது வந்து வேரியஸ் எடிஷன்ஸ் இருக்கு. மொத்தம் 6 எடிஷன் இருக்குங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 23,595 இருந்து இந்த எடிஷன் இருக்கு. இது வந்து டைம் வேவர்னு முதல்ல வந்த டிவைஸ் இருக்கு இல்லையா, அந்த டிவைஸ் வந்து 50 lakhs to 1 crore அதனுடைய இது. பட் இது வந்து அதுல 70% ஆஃப் வேலையை இந்த ஹீலி டிவைஸ் பாக்குது. அப்படி பார்த்தா 1 கோடின்னா அப்ப 70 லட்சம் ஆகும் இல்லையா? 70 லட்சம்லாம் இல்லை. பட் மார்க்கஸ் வந்து அது இன்னும் கொஞ்சம் எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக அதை வந்து டிஃப்ரெண்ட் எடிஷன் இருக்கு. 229 ப்ரோக்ராமும் அதுல வந்து இதை 4 ப்ரோக்ராம் யூஸ் பண்றதுக்கு 23,595. அடுத்த எடிஷன் அடுத்தது கோல்டு, அது பாத்தீங்கன்னா 43,560. ஹீலி ஹோலிஸ்டிக் அப்படின்றது பாத்தீங்கன்னா 87,000. ஹீலி ரெசனன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா 1,30,000. ஹீலி ரெசனன்ஸ் பிளஸ் அடுத்த எடிஷன் வந்து 2,16,000. இப்ப நான் சொன்ன 229 ப்ரோக்ராமும் கொண்ட ஒரு அட்வான்ஸ்டு மாடல், இதை டாப் எண்ட் மாடல். இதனுடைய ரேட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,46,740. பட் இதுல எல்லா ப்ரோக்ராம், அதாவது இதுதான் வந்து டாப் எண்ட். 229 ஹீலி ப்ரோக்ராம்ஸ் இதுல வந்து யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு என்னன்னா ஒரு ஆஃபர் இருக்கு. நான் எந்த ப்ராடக்ட் இதில் ஒரு ஆஃபர் இருக்கு இல்லையா, என்ன ஆஃபர் இருக்கு அப்படின்னா இப்போ 30% வந்து ப்ரைஸ் ஆஃபர் இருக்கு, டிஸ்கவுண்ட் இருக்கு. அதாவது டாப் 3 மாடலுக்கு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரெசனன்ஸ் அப்படின்னா 30% டிஸ்கவுண்ட் போக இன்ஸ்டெட் ஆஃப் 1,30,000 அது வெறும் 91,000 தான். பட் அதே வந்து ரெசனன்ஸ் பிளஸ் பார்த்தீங்கன்னா 2,18,000 1,51,000 தான். அந்த ப்ரொஃபஷனல் எடிஷன் பார்த்தீங்கன்னா 3,46,000 2,42,000 தான் என்னுடைய. இப்போ இந்த ரெசன் இந்த ப்ரொஃபஷனல் எடிஷனை வாங்குறவங்களுக்கு லாஸ்ட்ல காட்டிப்பாங்க ஒரு ரவுண்டா மேகிலி, அந்த மேகிலி வந்து டிவைஸ் ஃப்ரீ. இப்போ இருக்கிற ஆஃபர் அது ஒரு டிஸ்கவுண்ட் 30% டிஸ்கவுண்ட் பிளஸ் அடிஷ்னலா அது வந்து ஆஃபரும் இருக்குங்க. இது மட்டும் இல்லாம நீங்க இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இதை வாங்கி பயன்படுத்துங்க. ஒரு 14 பயன்படுத்தி 14 நாளுக்குள்ள உங்களுக்கு இது சாட்டிஸ்பேக்ஷன் ஆகலைன்னா நீங்க திருப்பி கொடுத்தோம்னா உங்களுக்கு கொடுத்துவாங்க. இந்த டிவைஸை வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை, ரிசல்ட் இல்லை, எனக்கு வரல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணால், அது மாதிரி யாரும் பண்ணல, பட் வந்தால் ரீஃபண்ட் பாலிசி கூட இருக்கு. எவ்வளவு நாள்ல 14வது நாள் எனக்கு வேண்டாம், அப்படியே எல்லாத்தையும் பேக் பண்ணி நீங்க கொரியர்ல அனுப்பிச்சிட்டீங்கன்னா, எங்க ஆஃபீஸ் இருக்குன்னா பெங்களூர்ல இதுக்கு ஆஃபீஸ் இருக்குங்க, அங்கிருந்தா டிவைஸ் எல்லாம் வந்து அனுப்புறாங்க. ஸோ இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். சரி, இது எப்படி யூஸ் பண்ணலாம்? இங்கதான் ஒரு பெரிய ஒரு சரி என்ன பண்ணலாம், காஸ்ட் வந்து இப்படி இருக்க 2 lakh டிஸ்கவுண்ட் போக ப்ரொஃபஷனல் எடிஷனே 2,50,000 கிட்ட வருது. சரி, இது எப்படி? முதல்ல இது சம்பந்தமா இந்த ஒவ்வொரு டெக்னாலஜி இருக்கு, இந்த 229 ப்ரோக்ராம் எப்படி நம்ம கத்துக்கிறது? வெரி ஈஸி. இதுக்கு ட்ரைனிங் இருக்கு. தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, தெலுங்குல இருக்கு, கன்னடாவில் இருக்கு, ஹிந்தியில இருக்கு, எல்லா லாங்குவேஜ்லும் ட்ரைனிங் இருக்கு. அப்பப்போ ட்ரைனிங் போது நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
ஒண்ணு. ரெண்டாவது, இதை வச்சு என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம், அதாவது உங்களுடைய பாடியில எந்த ஃப்ரீக்வன்சி தேவைப்படுதோ அந்த ஹால் ப்ரோக்ராம் மூலமா அந்த ஃப்ரீக்வன்சி நீங்க உங்களை நீங்க சரி பண்ணிக்கலாம். உங்களை மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு டிவைஸை வச்சு உங்க குடும்பத்தோட எல்லாருக்குமே ஷிஃப்ட் போட்டு நீங்க எல்லாருமே பண்ணலாம். உங்க குடும்பத்துல எல்லாருமே ஆரோக்கியமா வருமோன்னு காப்போம், எல்லாருமே ஆரோக்கியமா நீங்க அவங்கள எல்லாருமே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது பண்ணா கூட நீங்க பண்ணலாம். இத 2 இருக்கு. ஒண்ணு டைரக்டா பண்ண, இன்னொன்னு ரிமோட்லயும் பண்ணலாம். எப்படின்னா, உங்க ஃப்ரெண்டு வெளியூர்ல இருக்காரு, இல்ல உங்க ரிலேஷன், இல்ல உங்க ரிலேஷன் உங்க கூட வெளியே இருக்காங்க வெளியூர்ல, அவங்க நேர்ல வரல, இருந்தாலும் ரிமோட்லயும் பண்ணலாம். இது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் என்ற அந்த டெக்னாலஜி பிரகாரம் இது இந்த ஹீலிங் ப்ராசஸ் பண்ணோம்னா அது அங்கேயே போகும், எங்க இருக்காங்களோ. ஃபர்ஸ்ட் அவங்கள வைப்ரேஷனை கேப்சர் பண்ணும்போது அவங்களுடைய ஆரிக் தம் பிரிண்ட் ஸ்டோர் ஆயிடும். அந்த அந்த தம் பிரிண்ட்டை வச்சு ஹீலிங் பண்ணோம்னா கரெக்டா போகும். இந்த மெத்தடுக்கு பேர் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் பேரு டெக்னாலஜி. ஸோ ஒன்னு பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்ட சரி பண்றது, இன்னொன்னு செல்லுலார் லெவலில் பண்றது. அதுதான் பிங்க் ஆப், ப்ளூ ஆப்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க ட்ரைனிங் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல இன்னும் வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வேற ஏதாவது சப்போஸ் இப்ப இதை பாக்குறீங்க, நாங்க 1.5 மணி நேரத்துல எந்த அளவுக்கு மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியுமோ அதை நாங்க கொடுத்துட்டோம். பட் இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இதை உங்களுக்கு யார் இந்த லிங்கை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புங்க. எஸ், ஐ எம் இன்ட்ரெஸ்டட், ப்ரொவைட் மீ த டீடைல்ஸ். ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா இது ஆன்லைன்ல தான் பண்ணணும். நீங்க ஆன்லைன்ல ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்க வாங்கலாம், உங்களுக்கு வந்துடும். பட் யாருக்கு வேணுமோ அது பண்ணிக்கலாம். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கிளாரிபிகேஷன் வேணும்னா இப்போ Q&A செஷன் ஓபன் பண்றேன். நீங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். நான் உங்களுக்கு அன்மியூட் பண்றேன். ஓகே, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்ல நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க இதை பத்தி ஏதாவது கிளாரிபிகேஷன் வேணும்னா நீங்க கேட்கலாம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம். சைலண்டா இருக்குதுன்னு அர்த்தம். யாருமே எதுவும் கேள்வி கேட்கலையா? கேள்வின்றது இதை பத்தி கிளாரிபிகேஷன். சார் இது எப்படி சார், அது எப்படி சார் அப்படின்னு. சார் நீங்க வந்துட்டீங்களா? வாங்க சார். லங் இன்ஃபெக்ஷனுக்கு என்ன சார் ஃபுட் அலர்ஜி இருக்கு, அதர்வைஸ் எல்லாம் சரியா தான் இருக்கு. இந்த போலன்ஸ், இந்த மழை வர்றப்போ இந்த போலன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அப்போ இந்த ஃபுட் அலர்ஜி ஏதாவது இந்த பீனட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் லங் கன்ஜெஷன் ஆயிடுச்சு. அப்புறம் லங் ப்ரோக்ராம் தான் ரன் பண்றேன், லங் ஹார்மோனி எல்லாம் போடுறேன். இதோட வேற எதுவும் போட முடியுமா? வேற சம்மந்தம் இல்ல, அது ரன் பண்ணீங்களா? உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்கு? பெட்டரா தான் இருக்கு. ஓகே, பெட்டரா இருக்கு. இந்த மெயின் டைம் என்ன பண்ணுங்க, ஆல் இலி ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதை நீங்க ரன் பண்ணீங்கன்னா அதுவே உங்களை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஃப்ரீக்வன்சி வேணுமோ அந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு அதுவே கொடுத்துரும். அது நீங்க ரன் பண்ணுங்க தெரப்பி. 5 நாளுக்கு போடும். ஆமா ஆமா, ஓகேங்களா? ரைட்டுங்க. நீங்க கூடவே சென்சிட்டிவிட்டி பண்ணலாம் சார். ஏன்னா போலன் அலர்ஜிஸ் இந்த மாதிரி லங்ஸுக்குலாம் சென்சிட்டிவிட்டி தான் ப்ராப்ளமா இருக்கும், அலர்ஜிக் சென்சேஷன்ஸ். ஓகேங்களா? சென்சிட்டிவிட்டி ரன் பண்ணுங்க, சரியாயிடும். ஓகே, தேங்க்யூ சார். வேற ஏதாவது? ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிற இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை இந்த டிவைஸ் அனலைஸ் பண்ணி பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டுக்கு ரிமோட்ல சென்ட் பண்ணலாம். இல்ல டைரக்டா பிங்க் ஆப் மூலமா நம்மளுடைய செல்லுலர் லெவலுக்கும் மைக்ரோ கரண்ட்டை கொடுத்தும் சரி பண்ணலாங்க. ஃபியூச்சர்ல இதுதான். இது பேட்டர்ன் 10 வருஷத்துக்கு பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு மார்க்கெட்ல இவங்க தான் இருக்காங்க, வேற யாரும் இல்லை. 10 வருஷம் கழிச்சு வேற யாரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கண்டிப்பா எல்லாருமே இந்த டிவைஸை ஃபியூச்சர்ல ஃப்ரீக்வன்சி மூலமா உங்களை எல்லாமே நம்மள ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர் ஃப்ரீக்வன்சி என்ன ப்ராப்ளம், இப்போ நாங்கெல்லாம் என்ன சேலஞ்ச் வந்தாலும் உடனே யூஸ் டு ரன் திஸ் ப்ரோக்ராம். அப்போ என்ன ஃப்ரீக்வன்சி அங்கே தேவைப்படுதோ அந்த ஃப்ரீக்வன்சி எவ்ரி 10 செகண்ட்ஸ் அனலைஸ். எல்லாருக்கும் இப்போ எனக்கும் தூக்கம் வரல, உங்களுக்கும் தூக்கம் வரலன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரிலாம் ஃப்ரீக்வன்சி வராது. பட் உங்களுக்கு அனலைஸ் பண்ணும்போது உங்க பாடிக்கு என்ன தேவைன்றது அதை எவ்ரி 10 செகண்ட் அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான ஃப்ரீக்வன்சி அனுப்பும். அது மாதிரி எனக்கு தேவைன்னாக்கா எனக்கு என்ன ஃப்ரீக்வன்சி தேவைப்படுதோ அது மாதிரி வரும். ஒரே ரெடிமேட் எல்லாருக்கும் போகாது. அனலைஸ் பண்ணி போகும். இது சயின்டிபிக் ஜெர்மன் ப்ராடக்ட்.
ஓகே ரைட், வேற எந்த கொஸ்டினும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே மேடம். ஓகே சார். ஓகே, 1.5 மணி நேரம் போனதே தெரியல. இன்னும் கேட்டா அந்த 1.5 மணி நேரத்துல எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை வந்து ரொம்ப அழகா இளங்கோவன் சாரும் சரி மேடமும் சரி ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. பட் இப்ப கேள்விகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஒரு டவுட்ஸ் ரொம்ப பெருசா யாரும் இன்னும் கேட்கல. ஆனா இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சத பிறகு மேபி இன்னைக்கு டவுட் வரலாம், இல்ல நாளைக்கு மார்னிங்ல டவுட் வரலாம். இதை பத்தி யோசிக்கும்போது அடடா இந்த கேள்வி கேட்டிருக்கலாமே, அந்த கேள்வி கேட்டிருக்கலாமே உங்களுக்குள்ள மைண்ட்ல ஒரு தாட் வரும். அந்த மாதிரி கேள்விகள் இருந்ததுன்னா இந்த ப்ரோக்ராம அட்டென்ட் பண்ண சொல்லி லிங்கை யார் உங்களுக்கு கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட உங்களுடைய டவுட்ஸை நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமா தான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ எல்லாருமே இதன் மூலமா பயனடையணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஆல். குட் நைட். குட் நைட். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் தகவல்களோட, புது தகவல்களோட அடுத்த வாரம் உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். உங்களுடைய இளங்கோவன் மற்றும் கலைவாணி மற்றும் பத்மினியுடன் தேங்க்யூ வெரி மச். பாய். அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க்யூ சார்.